வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். அதிமுகவின் இணைப்பு முயற்சி குளறுபடிக்கு காரணம் பதவி ஆசையா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த டெல்லியில் போராடி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை தீர்ந்தாலும் தீர்ந்துரும் போல தெரியுது. அதற்கு முன்னாடியே சீனியாரிட்டியில் முன்னாடி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய சின்னம் பொதுச்செயலாளர் முதல்வர் பதவிக்கான பிரச்சனை சாமானியமாக ஓயாது போல தெரியுது. மாறி மாறி கடந்த ஒரு 24 மணி நேரம், மிகச்சரியாக 24 மணி நேரத்தில் நிறைய திருப்புமுனைகள் ஏற்பட்டன. அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் கிட்டத்தட்ட அத்தனை பேருமே கிட்டத்தட்ட ஒரு 20-25 அமைச்சர்கள் திரு தங்கமணி, மின்சாரத்துறை அமைச்சர் திரு தங்கமணியுடைய இல்லத்தில் நேற்று திடீர்னு ஆலோசனை நடத்தினாங்க. ஒரு அமைச்சரவை கூட்டமே நடந்தது. முதலமைச்சர் மட்டுமே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்தது. ஓகே, இவங்கெல்லாம் சமரசமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னே இன்றைக்கி காலையில் முக்கியமான அமைச்சர்கள் திரு அதிமுக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருளாளர் இருக்கக்கூடிய திரு திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவராக இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன், ரெண்டு பேருமே அமைச்சர் பெருமக்கள். அவங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு நேராக அடையாறில் அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு டிடிவி தினகரனை சந்தித்து பேசினாங்க. அதற்கு பிறகு தங்கமணி திரு முதலமைச்சரை மட்டும் சந்தித்தார். எடப்பாடி பழனிசாமியை தினகரனை சந்திக்க போல. இப்படி பயங்கர பரபரப்பாக மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும்போது கப்பலுக்கு போக்குவரத்து பயணம் இருந்துச்சு. ஒரு கூவத்தூராக மாறுகிறதா ஐஎன்எஸ் போர்க்கப்பல் அப்படின்னு பயங்கரமாக பேசப்பட்டாங்க. அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் வரவழைக்கப்பட்டு எல்லாம் குடும்பத்தோட குதூகலமாக போனாங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ஜாலி ட்ரிப் அப்படின்னு சொன்னாங்க, சீரியஸ் ட்ரிப்னாங்க, அரசியல் கிடையாதுனாங்க, அரசியல் உண்டுனாங்க, எல்லா விஷயமும் அங்கே நடந்துச்சு. சரி, இணைப்பை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறாங்க போல திரும்ப தடால் ஒரு செக் வச்சாரு முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள். நிபந்தனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, இணையனும் சொல்லியிருக்கிறாங்க. இரட்டலை மீட்பதும் ஆட்சியை தொடர்வதும் சக்சஸ்ஃபுல்லாக தொடர்வதும் தான் எங்களோட நோக்கம்னு சொல்லியிருக்கனால நிபந்தனை கிடையாது என்று திரு பன்னீர்செல்வம் சொல்லியிருப்பதை ஏற்று நாங்கள் பேசுகிறோம்னு மாறி 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 எல்லாரும் சொன்னாங்க. மதியம் 1 மணி அளவில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் திரு பன்னீர்செல்வம், எந்த நிபந்தனை மாற்றலைங்க, நாங்கள் முதல்ல வச்ச கோரிக்கைகள் அப்படியே இருக்குது. சசிகலா குடும்பத்தினர் யாரும் உள்ளே இருக்கக்கூடாது, மற்ற விஷயங்கள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் பற்றிய நீதி விசாரணை வேணும், எல்லாமே அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ தான் அடுத்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துருச்சு. இது என்ன ஆக போகுது, இதில் எதுக்காக இவ்வளோ ஆவேசப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் திரு கலைராஜன், திரு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் திரு வெற்றிவேல் போன்றவர்கள்லாம் திரு தினகரனுடைய இல்லத்துக்கு சாயந்தரமாக போய் பார்த்துட்டே வராங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 எம்எல்ஏக்கள் போய் பார்த்துருக்காங்க. ஒரு 4-5 மாவட்ட செயலாளர்களோட சேர்ந்தடக்கம் அவங்களாம் போய் பார்த்து வராங்க. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அமைச்சர் பெருமக்கள் மீண்டும் ஒரு முறை தலைமைச் செயலகத்தில் இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்து பூரா பேசி முடிச்சுட்டு அத்தனை பேருமே நேராக கிளம்பி முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்க போகிறாங்க. இப்படி மாறி 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 ஒரு மாரத்தான் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக? தமிழக மக்களுக்கு எப்படி நலன் செய்வது, தமிழக மக்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி உயர்த்துவது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அப்படின்னு கூட பார்க்கலாம். ஆனால் முதல்ல அதிமுக எப்படி காப்பாற்றுவது, அதிமுக ஆட்சி எப்படி தொடர வைப்பது, இரட்டலை சின்னத்துக்கு எப்படி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, யாரை முதலமைச்சராக தொடர செய்வது, யாரை பொதுச்செயலாளராக ஆக்குவது, திரு தினகரன் அணியினருடைய நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஆலோசனை பண்ணி தான் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. இது குளறுபடியை நோக்கி போயிட்டு இருக்குதா, ஒரு தெளிவு நோக்கி போயிட்டு இருக்குதா, இதற்கு அடிநாதமாக இருப்பது பதவி ஆசையா, இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி இந்த பகுதியில் நம்முடைய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு பொதுச்செயலாளரான சசிகலாவுடைய தேர்வு பற்றிய கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதிமுக திரு பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த திரு கே சி பழனிசாமி நம்முடன் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்க. அதேபோல மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிறேன். அதேபோல சாமானியர்கள் பார்வையிலிருந்து திரு விஜயவர்மன் நம்முடன் இணைகிறார். உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு புகழேந்தி, கர்நாடக மாநில அதிமுகவுடைய மாநில செயலாளர் திரு புகழேந்தி நம்மோடு இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வருவார். அவர் தற்போது திருமதி சசிகலாவுடைய அணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், அதிமுகவுடைய இரண்டுமே இணையணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு இயல்பான பார்வையாக அதிமுகவில் இருக்க முடியும். கட்சிக்காரங்க பூரா ஒன்றா இருக்கணும் தான் விரும்புவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க தொண்டர்களை கேளுங்க, தொண்டர்களை கேளுங்க தான் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே தொண்டர்களை கேட்குறோம், தொண்டர்கள் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள்லாம் நேற்று ராத்திரி பேட்டி கொடுத்தாங்க. சரி, எல்லாருமே தொண்டர்களை கேட்கணுங்கிற ஒரே லாங்குவேஜில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க, அப்போ இணைய போகிறீங்க அப்படின்னு பார்த்தா திரு பன்னீர்செல்வம் திரும்ப முதல்லேருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு முதல்லேருந்து ஆரம்பிங்கிற மாதிரி எங்கள் கோரிக்கை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டார். என்ன கணக்கு, என்ன ஓடுது? அது ஒரு தவறான புரிதல். இந்த இயக்கத்தை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் துவக்கிய பொழுதே எங்களது முதல் பிரதானமான கோரிக்கை திருமதி சசிகலா அவர்களும் அந்த குடும்பத்தை சார்ந்த அனைவரும் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேற வேண்டும். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் இந்த இயக்கத்திலே சம்மந்தப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த எங்களுடைய அணியினுடைய ஒரு பிரதான அடிப்படையான ஒரு கொள்கை. அதே போல் அம்மா அவர்களுடைய மரணத்தை பற்றிய ஒரு விசாரணை வேண்டும் என்பது, அது இதுக்கு முன்னாடி வரவேற்கிறோம் அப்படின்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்னது இந்த 2 கோரிக்கையை நாங்கள் ஃபோர்கோ பண்ணிட்டோம், விட்டு கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது இல்லை. அது ஒரு தவறான புரிதலை
ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு அது தெளிவுபடுத்தப்பட்டது. அது முதல்ல இருந்தே இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தான். நிச்சயமாக திருமதி சசிகலா அவர்களையும் திரு தினகரன் அவர்களையும் எந்த காலத்திலும் இந்த இயக்கத்திலே நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை இன்றைக்கு மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இது ஒரு தவறான புரிதல். இதுக்கு முன்னாடி ஏதோ அப்படி இல்லை, அவங்களை ஏற்றுக்கிறோன்னு நாங்கள் சொன்ன மாதிரியும் இன்னைக்கு இல்லை திடீர்னு சொல்லி மறுபடியும் முதல்ல இருந்து அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு தவறான புரிதல். அது இந்த சசிகலா குடும்பத்தினரை சேர்க்க மாட்டோம், அதை ஏற்க முடியாதுன்னு சொல்றதுக்கான காரணம் அந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வைக்கிறார். அதுக்கு எம்ஜிஆர் குடும்ப அரசியல் பண்ணல, ஜெயலலிதா குடும்ப அரசியல் பண்ணலன்னு பெரிய விரிவான விளக்கம் சொல்றார். ஆனால் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களே அதிமுக பொறுப்பில் இருக்கிறாங்க, உள்ளூரில் பொறுப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கும்போது அதுக்கு திரு பன்னீர்செல்வத்துடைய குடும்பத்தினர் அவருடைய மகன் இருக்கலாம், அவருடைய தம்பி இருக்கலாம், அவர் இருக்கலாம். ஆனால் சசிகலா குடும்பத்தில் யார் இருக்கக்கூடாதுங்கிறது உண்மையிலேயே குடும்ப அரசியலுக்கு எதிரான நிலைப்பாடு தானா, அல்லது சசிகலா குடும்பத்துக்கான தனிப்பட்ட நிலைப்பாடு? அதாவது குடும்பம் அப்படிங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இப்போ நான் இருக்கேன்னா என் வீட்டில் என் பையங்க அதிமுக உறுப்பினர் கார்டு வச்சிருக்கிறாங்க, என் மனைவி வச்சிருந்திருக்காங்க, அப்போ பெற்றோர்கள் உற்றார்கள் 1.5 கோடி தொண்டர்கள் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா குடும்பமா தான் உள்ள இருக்க போறாங்க. எல்லாருமே நான் அரசியல்ல இருக்கிறத பத்தி சொல்ல, பதவிகளை நிர்வாகத்துல இருக்கக்கூடியது. அதாவது திருமதி சசிகலா அவர்களையும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து அம்மா அவர்கள் விளக்கினார்கள். திருமதி சசிகலா அவர்கள் அம்மாவிற்கு ஒரு கடிதம் கொடுத்து, இல்ல இதை நம்ம நிறைய பேசிட்டோம், திரும்ப வாழைப்பழ கதை மாதிரி ஆயிருமோ எனக்கு பயமா இருக்கு. திரு புகழேந்தி அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புற விஷயம், இந்த குழப்பம்லாம் எதுவுமே கிடையாது, நாங்கள் முதல்ல என்ன சொன்னோமோ அதில் தான் இப்போ வரைக்கும் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், இடையில நீங்களா குழப்பிக்கிட்டதுக்கு நாங்களாம் பொறுப்பேற்க முடியாது, அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இன்றைக்கி செய்தியாளர் சந்திச்சார். அதில் நாங்கள் எங்கேயுமே அதிகாரப்பூர்வமான முறையில் நாங்கள் சமரசத்துக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னோ நாங்கள் எங்களுடைய கோரிக்கையெல்லாம் விட்டுட்டோம்னோ சொல்லலை, இது நீங்களா புரிஞ்சுக்கிட்டதுன்னு உங்கள் மேலே பார்வை வைக்கிறார். நேற்று நீங்கள் அமைச்சர்கள்லாம் சந்தித்து பேசுனதை பற்றி மிக மகிழ்ச்சியான சந்திப்பு, வரவேற்க வேண்டிய சந்திப்புன்னு ரொம்ப உற்சாகமாக குரல் கொடுத்தீங்க. இன்னைக்கு அது எல்லாமே புஸ்வானம் ஆயிட்ட மாதிரி தெரியலையா திரு புகழேந்தி? வணக்கம், சரியாக சொன்னீர்கள். நேத்தி அவர் சொல்லும் பொழுது, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், அவர்கள் வந்தால் நாங்கள் பேசுகிறோம் என்று சொல்லியிருந்தார். அப்போ கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பற்றியோ மற்றவர்களை பற்றியோ பேசவில்லை. அடுத்ததாக நீங்கள் அமைச்சர்களை சொன்னீர்கள். இந்த அமைச்சர்கள் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, கட்சி பிளவுபடுவதற்கு பன்னீர்செல்வம் காரணமாக இருந்தார். அதையும் மறந்து அதற்கு பின்னாலே இந்த கட்சியை ஆட்சியிலிருந்து கவிழ்க்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அதையும் மறந்து சட்டமன்றத்திலே நிரூபிக்க முடியாது என்று எச்சரித்தார், கோரிக்கை விடுத்தார், கொக்கரித்தார். அதையும் மறந்து இதே பொதுச் செயலாளர் கூவத்தூர் சென்று அங்கே தங்கியிருந்து 122 சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் பாதுகாத்து பேசி, அதற்கு பின்னாலே துணை பொதுச் செயலாளர் அதற்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொண்டு சட்டமன்றத்துக்கு உள்ளே வாக்கு நடப்பதற்கு முன்னாலே நடந்த நிகழ்ச்சிகளை நாடறியும். அப்பொழுது வந்த பன்னீர்செல்வத்தை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்ற காட்சியை நாடறியும். அதையும் மறந்து அதற்கு பின்னாலே புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னம் பரிணாம வளர்ச்சியிலே மாபெரும் வெற்றியை கண்டெடுத்து ஆட்சியையும் கட்சியும் காப்பாற்றி வந்த அம்மா கொண்ட அந்த இரட்டை இலை சின்னத்தை முடக்க டெல்லியிலே கடிதம் கொடுத்ததையும் மறந்து, இல்ல அதெல்லாம் மறந்து ஒரு நிமிஷம் இதெல்லாம் மறந்து மாண்புமிகுன்னு ஒரு வார்த்தை நான் இப்பொழுது தந்தி டிவி மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த மாண்புமிகு என்பது மரியாதைக்குரிய, கனம் பொருந்திய, இப்படியெல்லாம் பழசில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாண்புமிகு என்ற வார்த்தையை கொடுத்தவர் திரு மதிப்பிற்குரிய சீபா ஆதித்தனார் அவர்கள், தந்தையினுடைய நிறுவனர். இந்த தமிழ் சொல்லை உச்சரிக்க சொல்லிக் கொடுத்தவர் ஆதித்தனார் அவர்கள். எல்லாம் அடங்கி இருக்கிறது. மாண்புமிகு என்றால் நன்றியுள்ள, உண்மையுள்ள, அத்தனையும் அத்தனைக்கும் உரிய இந்த அமைச்சர்களாக விளங்கக்கூடிய இவர்கள் நேற்றைய தினம் ஒரு கூட்டத்தை கூட்டி இவர் பேச்சை நம்பி எல்லாத்தையும் பேசி முடிச்சு இன்னைக்கு நல்லபடியா முடியும்னு சொல்லி நீங்களும் தந்தி டிவியில சொன்னீங்க, எல்லாரும் நாடே பார்த்துட்டு இருந்தது. நல்லபடியா எப்படி முடிய போது நாங்க கேட்டுட்டு இருந்தோம். ஆமா, எப்படி முடிய போகுதுன்னு கேட்டீங்க. ரெண்டும் இணைஞ்சா சரியா தான் நல்லபடியா முடியும் தான் சொன்னீங்க. இணைந்தால் அப்படின்னு சொன்னீங்க, அந்த வார்த்தை யூஸ் பண்ணீங்க, தப்பு இல்லை. பட் இன்னைக்கு திடீர்னு அவர் சொல்றாரு
அந்த குடும்பம் வரக்கூடாது. நான் கேட்கிறேன் பன்னீர்செல்வம் அவர்களை, இத்தனை ஆண்டுகளாக எந்த குடும்பத்தில் பயணித்தீர்கள்? நீங்கள் எந்த குடும்ப அரசியலை ஒப்புக்கொண்டு நீங்கள் பயணம் செய்தீர்கள்? மறைந்த புரட்சி தலைவி அம்மா பக்கத்திலே சின்னமா இல்லையா? கழக பொதுச் செயலாளர் இல்லையா? காலிலே விழவில்லையா? பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றி அதை தோட்டத்திற்கு கொண்டு போய் கொடுத்தது புகழேந்தியா? நீங்கள் தானே. அத்தனையும் செய்துவிட்டு இப்பொழுது சின்னமா வேண்டாம், டிடிவி தினகரன் துணை பொதுச் செயலாளர் வேண்டாம் என்று சொன்னால் இல்லங்க, அது போன்ற திரு போலந்து நிறைய பேசிட்டோம். நம்ம கேட்கறது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி அவர் வந்து ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கிறார். அதற்கு பிறகு அவர் நிலைப்பாடுல மாற்றிக்கொண்டாரா? இது வந்து கடந்த 6 வருஷமா என்ன பண்ணார், 8 வருஷமா என்ன பண்ணார், 2001 அறிமுகப்படுத்தினார். இந்த கதையே அது பல அதை விட்டுருவோம். அவர் வந்து பிப்ரவரி 7ஆம் தேதி எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு வெளியே வர்றாரு. அதற்கு பிறகு மாற்றினாரா? நேற்று உணர்ச்சி கொந்தளிப்புல ஆஹா ஓஹோன்னு போய் எல்லா அமைச்சர்கள் கூடி கொலாவி பேசினது இந்த பக்கம். அவங்க யாருமே திரு பாண்டியராஜனோ, திரு கேசி பழனிசாமியோ, திரு ஓ பன்னீர்செல்வமோ, திரு மைத்ரேயனோ, திரு செம்மலையோ, திரு ஆறுக்குட்டியோ, ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு எம்எல்ஏ யாருமே வந்து நாங்கள் காத்திருக்கிறோம், தயாரா இருக்கிறோம், வரவேற்கும் சொல்லல. வரவேற்கிறாங்க ரொம்ப உற்சாகமா இருந்தது திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு சி சண்முகம் அவர்கள், திரு தங்கமணி, வேலுமணி அவங்க எல்லாம் உற்சாகமா இருந்தாங்க. சோ அவர் ஏதோ வந்து அழைச்ச மாதிரியும் நீங்க ஏதோ பெருந்தன்மையா ஓகே சொல்லிச்ச மாதிரிலாம் சொல்றீங்க. இல்லை, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீ பேச்சுவார்த்தைக்கு வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேச தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரட்டை இலையை மீண்டும் மீட்டு எடுக்கலாம், ஆகவே பேச்சுவார்த்தை நடத்தி ஒற்றுமையாக போகலாம் என்றுதான் அர்த்தம். ஆனா அதையே மாத்தி இன்னைக்கு வந்து நீங்க ஒற்றுமையா போலாம் தான் சொன்னாரு. இப்ப ஒரு ஒற்றுமையா போலாம் ஆன் வாட் பேசிஸ் அப்படிங்கறத கேள்வி இருக்கு. அது சசிகலா அவர்கள் குடும்பத்தை சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் பொதுச்செயலாளர் பத்தின நியமனம் அதெல்லாம் தெளிவா இருக்கிற, அதுல ஒரு மாற்றவே இல்லையா அவரு? இல்ல இப்ப நான் ஓபனாவே உங்ககிட்ட சொல்றேன், இவர் மாத்திரம் எங்க இருந்து வந்தார்? இவரும் சசிகலா குடும்பம் தானே, துணை பொதுச் செயலாளர் அம்மா கிட்ட தானே இருந்தாரு, அந்த குடும்பத்துல ஒரு ஆளா தானே இருந்தாரு. திரும்ப நீங்க சொன்னீங்களே தவிர நான் பிப்ரவரி 7க்கு பிறகான நிலைமை பத்தி நீங்க பேசலாம். நான் திரும்ப உங்கள்ட்ட வர்றேன். இன்னில நிகழ்ச்சி நான் வரேன். நம்மோட இணையக்கூடிய டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் ஒரு அரசியல் விமர்சகரை வரவேற்கிறேன். திரு உங்கள்ட்ட நான் வரதுக்கு முன்னாடி திரு ரவீந்திர துரைசாமி கேட்க விரும்புற விஷயம், அதிமுகல பிளவு கிடையாது, ஒரு விரிசல் தான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இன்னும் சொல்ல போனா கருத்து வேறுபாடு மட்டுமே அப்படின்னு நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க. பெரிய ஆச்சரியம், அதிமுக வந்து தீபா அவர்களை விட்டுருங்க, அவங்க வந்து கட்சியில இல்ல, அவங்க உறுப்பினர் இல்ல, அதை விட்டுருவோம். அதிமுக ஓபிஎஸ் டிடிவி அப்படின்னு 2 அணியா மட்டும் இருந்துச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு தேர்தல் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா ஓபிஎஸ் டிடிவி இபிஎஸ் அப்படின்னு மொத்தம் 3 அணியா மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருகிறது. முதலமைச்சரை அனைவரும் பார்க்கிறார்கள். அதன் பிறகு திரு டிடிவி தினகரன் பேசுறாங்க, திரு டிடிவி தினகரன் பேசுறாங்க, திரும்பி முதலமைச்சர் போறாங்க. அப்ப தூது ஓபிஎஸ் அணிக்கும் இபிஎஸ் அணிக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடி இபிஎஸ்க்கும் டிடிவிக்கு நடக்கிற தூது மாதிரி தெரியுது. 3ஆ பிரிஞ்சிருக்கா அதிமுக? நிச்சயமாக இதுல நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி கே பழனிசாமியை பற்றி முதல்ல நான் பதிவு பண்ணேன். அவர் வந்து ஓபிஎஸோட சீனியர், 89ல் சேவல் சின்னத்திலே ஜெயித்தவர். அவர் ஜெயலலிதா பிக் அண்ட் சூஸ் பண்ணி பன்னீர்செல்வத்தை வச்சது மாதிரி வைக்கல. இவர் வந்து நம்பர் 2ஆ இருந்தவர், ஜெயலலிதா இருக்கும்போது நம்பர் 3ஆகவும் பன்னீர்கிட்ட நம்பர் 2ஆ இருந்தவர். ஒரு அஸ்யூமிங் பர்சனாக மேலே வந்தவர். சமூக ரீதியாக வந்து இவர் வந்து நேச்சுரலி ஒரு கிளைம் உள்ள ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் வந்து ஜெயலலிதா பன்னீரை வச்ச மாதிரி வரல, ஆன் ஹிஸ் ஓன் வந்திருக்காருங்கிறதா நான் பதிவு பண்ணேன். இன்னைக்கு அவரோட செயல்கள் அதை வந்திருக்காரு. இல்ல எல்லாரும் சொந்த உழைப்பு ஜாஸ்தி இருந்தா கூட சைடு சப்போர்ட் இல்லாம யாரும் வர முடியாது. அந்த பன்னீர் மாதிரி 10ஆம் இடத்துல இருந்தவரை பிக் அண்ட் சூஸ் பண்ணி வைக்கல, இவர் 2ஆம் இடத்துல இருந்து வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் வந்து இன்டெலிஜென்ஸ் ஆபீசரை இவர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்து அந்த இடம் வேக்கண்டா இருந்து அந்த ஆபீசரை போட்ட இதே வந்து அவர் அசெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்கிறத காட்டுது. இப்போ இதுல வந்து நிச்சயமாக வந்து அப்படியே ஓபிஎஸ் பாணியில செயல்பட ஆரம்பிக்கிறாருன்னு சொல்றீங்களா? இல்ல, ஓபிஎஸ் பாணி வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்து, இவர் பாணியில நெகட்டிவிட்டி இல்ல நெகட்டிவிட்டியா பாசிட்டிவிட்டியாங்கறத தாண்டி கட்சியோட செயல்பாடு வேற, ஆட்சியோட செயல்பாடு வேற. நிச்சயமா அந்த மாதிரி ஒரு போக்கு வந்து நாம ஆட்சியில வந்து யாரு உளவுத்துறை தலைவரா இருக்கணும்ங்கறத நான் முடிவு பண்ணுவேன். நிச்சயமாக ஏற்கனவே அந்த வித நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிச்சு. இப்போ அது வந்து முழுமையான உளவுத்துறைங்கிறது ரொம்ப ஒரு வைட்டலான இடம். அந்த இடத்துல யாரை போட்டிருக்காருன்னு பார்க்கும்போது அவர் ஈஸ் இன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்காருங்க தெளிவா தெரியுது. இது வந்து எல்லாருக்குமே அவர் உணர்த்துறாரு. இன்னொரு சம்பவம், இன்னொரு இதுல பதிவு என்ன வருதுன்னா, இந்த ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய அந்த மூவ் வந்து இது சசிகலா அண்ட் டிடிவி தினகரன் இவங்களை வந்து ஒதுக்கணுங்கிறத ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய மூவ் வந்து இதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது.
இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல் மினிஸ்டர்ஸ் வந்து வெளிப்படையா தேவையில்லை, வெளிப்படையா ஒருத்தருக்கு எதிராக பேச வேண்டிய தேவையில்லாங்களாலும் கூட அவங்களோட கருத்து உருவாக்கம், அவங்களோட பேச்சு தோரல் எல்லாமே வந்து ஓபிஎஸ் ஓட அந்த கருத்துக்கு வந்து ஒத்துதான் போறாங்க. இன்னும் அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு கிட்டத்தட்ட அதே ஸ்லாங் பேசுறாங்க. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். முன்னாடிலாம் வந்து அதிமுக வந்து ஒருங்கிணைந்து இருக்குது, எம்எல்ஏ எம்பி எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், பொதுக்குழு எங்கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல் முறையா தொண்டர்களை பத்தி மக்களை பத்தி பேசுறாங்க. நிச்சயமா இந்த கருத்துக்கு எப்படி வலு இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட்ல வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் வரும்போது வந்து பத்திரிகைகள் வந்து ஊடகங்கள் வந்து கருத்து கணிப்புகள் வந்து ஒரு எண்ணம் மக்களோட எண்ணம் எப்படி இருக்குங்கிறத தெரிவிச்சது. பிளஸ் வந்து அந்த செல்ஃப் டிஃபிட்டிசம் மாதிரி வந்து வேட்பாளரான டிடிவி தினகரன் வந்து அவரோட பொதுச் செயலாளர் தன்னோட பொதுச் செயலாளருக்கே மக்கள் மத்தியில் வந்து செல்வாக்கில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா பொதுச் செயலாளர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணல. ஆக்சுவலா வந்து பண்ணிருக்கணும். இந்த சசிகலா தான் கட்சியை ஒற்றுமைப்படுத்தினாங்க, சசிகலா தான் கட்சியில பொதுச் செயலாளராக பிரச்சனை இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன பழைய சம்பவங்கள் காலில் வந்து எல்லாமே சொல்லி அவங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கணும். பட் வந்து தங்கள் பொதுச் செயலாளருக்கே வந்து மக்கள் மத்தியில் மதிப்பில்லை என்று நினைச்சு அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அதோட விளைவும் பிளஸ் அந்த தொகுதியில் கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்து வந்த எம்எல்ஏக்கள் மந்திரிகள் வந்த பார்த்த சம்பவங்களும் வந்து மக்கள் எதிர்ப்பு இவங்களுக்கு இருக்குங்கிறத உணர்றாங்க. இல்ல நம்ம கடைசி கட்ட தகவல்கள்ல கடைசி ஒரு 3-4 நாள்ல சில ஊடகங்கள்லயே கூட போட்ட விஷயம் வந்து இப்படிதான் கருத்து கணிப்பு வரும், ஆனா வந்து முடிவு எப்படினாலும் மாறலாம் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பாக அதுல அந்த ட்விஸ்ட் இருந்திருக்கும் அப்படிங்கிறது கிரெடிபிலிட்டிஸ் உள்ள ஏற்கனவே கிரெடிபிலிட்டில ஊடகங்கள் என்ன சொல்லிச்சுங்கிறதையும் பார்க்கணும். எல்லா ஊடகங்களும் சொல்லி ஊடகங்கள் பத்தி கிரெடிபிலிட்டி பத்தி பேசலாம். நான் கேட்கறது இந்த முடிவுகள் எப்படினாலும் மாறலாம் அப்படிங்கிற எண்ணம் என்றாலும் கூட பை அண்ட் லார்ஜ் 3வது இடங்கிற மாதிரி தான் பண்ணாங்க. இப்போ வந்து அடுத்து அதையும் தாண்டி மக்களை கூட அதிகாரத்தை வச்சு பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி மாநில அரசோட பெரிய மத்திய அரசோட ஹீட் வந்து எல்லாரையும் தாக்குது. அரசியல் விமர்சன டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் குறிப்பிட்டாரு, எனக்கும் கூட அந்த சந்தேகம் வந்தது. இன்னைக்கு உளவுத்துறை தலைவர் நியமனம் அப்படிங்கிறது ஒரு காலி பணியிடம், அதை நிரப்புறாங்க. டிஎன்பிசியில் கூட 13 பேரும் காலி பணியிடம். ஸோ அதுக்கான நிரப்புவதற்கான வேலையில் பார்த்துருக்காங்க. இப்போ கூட பள்ளி கல்வித்துறையில் கிட்டத்தட்ட ஒரு 6030 டீச்சர்களுக்கான டெட் எக்ஸாம் மூலமாக நிரப்பப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ரெகுலராக நடக்கக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கறதா, இல்லை அந்த உளவுத்துறை தலைவர் பதவிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது மூலமாக ஒரு சிக்னல் கொடுக்க பார்க்குறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்லை, நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டையும் ஒரு இன்டெலிஜென்ஸ் சீஃபையும் வந்து நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா உளவுத்துறை தலைவருங்கிறது யூஸ்வலாக யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்க ஹேண்ட் பிக் பண்ணுற நபர் தான் யூஸ்வலாக அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஒரு 6000 டீச்சர் எடுக்கிறதோட நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம நிச்சயமாக வந்து திரு இபிஎஸ் அவர்கள் கொஞ்சம் அசர்ட் பண்ணிக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அடிப்படையாக மூன்றாக பிளவுபட்டிருக்கிறதுங்கிறதுலேருந்து எந்த விதமான ஒரு மாற்றுக்கிறது. ஏன்னா இன்று இட் இஸ் அஃபிஷியல்னா உங்களுக்கு இன்னும் 1 நாள் 2 நாளில் வெளிப்படையாக இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமைச்சர்கள் யாருமே வந்து வெளிப்படையாக, நேற்று ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்போ உங்களுக்கு கேம் அப்புங்கிறது தெரியறதுக்கே வந்து நேற்று திரு ஜெயக்குமார்கிட்ட நேற்று இரவு கேள்வி கேட்குறாங்க, திரு டிடிவி தினகரன் வந்து பதவியில் நீடிப்பாரா நீடிக்க மாட்டாரான்னு. ஸோ அவர் அதுக்கு சொல்கிற பதிலே வந்து அதை பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை அப்படின்னா அது ஒரு விவாத பொருளாது. விவாத பொருளாக இருந்தால் நாங்கள் இப்போ பேசலை அப்புறம் பேசுவோம்னு அர்த்தமா? இல்லை அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும், அதுக்கு ஒன்று அந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லியிருந்தா அது வேறு. அதை பற்றி நாங்கள் விவாதிக்கவில்லை. இன்னைக்கு வந்து பல முறை அதே கேள்வி பலருக்கு கேட்கப்பட்ட போது அதே பதில் தான் வருது, அதை பற்றி நாங்கள் பேசலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்களே தவிர, சில நாட்களுக்கு முன்பு இதே கேள்வி ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தால் பதில் என்ன? இப்போ ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த கேம்பெயினிங் டைமில் கேட்டிருந்தா என்ன பதில் வந்திருக்கும்? ஸோ அதிலிருந்தே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அதாவது திரு தினகரன் தொடர வேண்டுமா, திருமதி சசிகலா அவர்கள் தொடர வேண்டுமா அந்த பதவியில் அப்படிங்கிறத அதை ஒரு விவாத பொருள் ஆகிவிட்டது என்பது சொல்லாமலே அவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து பொருள். அடுத்தது இன்னைக்கு தொடர்ந்து வந்து உங்களுக்கு தங்கத்தமிழ்ச்செல்வன் வந்து பேசுகிறாரோ, வெற்றிவேல் வந்து பேசுகிறாரோ, அவர்கள்லாம் வந்து டிஃபெண்ட் பண்ணி இவங்க தான் தொடர்ந்து நீடிப்பாங்கங்கிற ரீதியாக பேசும் பொழுது மூத்த அமைச்சர்கள் யாருமே வந்து வெளியே வந்து ஒரு முறை கூட பிரஸை சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், இவர்கள் தான் தொடர்வார்கள் அப்படின்னு உளவுத்துறை தலைவரை திரு எடப்பாடி பழனிசாமி போட்ட மாதிரி சில அமைச்சர்களை உளவுத்துறை தலைவரா திரு தினகரன் ஏன் போட்டிருக்க கூடாது? நீங்க எல்லா கூட்டத்துக்கும் போயிட்டே இருங்க, எல்லாத்துக்கும் மண்டே ஆடிட்டே வாங்க, அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு. அடிப்படையாக நீங்க மூல காரணத்தை பாருங்க. மூல காரணம் வந்து திரு தினகரன் மேல ஏற்பட்டிருக்கிற ஒரு வெறுப்போ இல்லை, திருமதி சசிகலா மேல திடீர் என்று ஏற்பட்ட ஒரு வெறுப்போ இல்லை. இவர்களுக்கு மக்களிடையே அவர்களிடம் ஆதரவு இல்லைங்கிறது இன்னைக்கு தான் தெரியுமா, நேற்று நைட்டு தான் தெரியுமா, அதுக்கு முன்னாடி தெரியாதா? தெரிஞ்சிருக்கிறது. என்ன பிரச்சனை என்றால் அடிப்படையாக அழுத்தம் இருக்கிறது அரசு மீது. இந்த அழுத்தம் தொடர்ந்து வரும், நீடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே டெல்லி அழுத்தம் இல்ல. டெல்லி அழுத்தம்
நிச்சயமாக இப்போ உதாரணத்துக்கு சிம்பிள், இப்போ டெல்லி போலீஸ் வந்து நேற்று வந்த ஒரு செய்தி வந்து இன்னைக்கு புறப்பட்டு வருவாங்க, ஒரு டீம் வந்து திரு தினகரனை சந்திக்கிறதுக்காக வருவாங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு வரல, இப்போ நாளைக்கு வருவாங்களா, நாளை மறுநாள் வருவாங்களா? அதே சமயம் பேரலா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து திரு விஜயபாஸ்கர் அது ரிசர்வுக்கு போட்டு வச்ச வழக்கு மாதிரி தானே தெரியுது, பின்னாடி எப்பயாவது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சொல்றேன். அதாவது இப்ப நாளைக்கு வந்து அந்த எஃப்ஐஆர் காப்பியை பார்த்தா, உதாரணத்துக்கு அந்த எஃப்ஐஆர் காப்பியை பார்த்தா எங்களுக்கு தகவல் வந்தது இந்த மாதிரி கடைசியில் உள்ளன்னு பார்த்தா இவர் இந்த 1.5 கோடி ரூபாய்க்கு ஒரு பதில் சொல்லல அப்படிங்கறனால இவர் தினகரனோட தொடர்பு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றோம். அதுதான், அதாவது அந்த எஃப்ஐஆர்ல இருக்கிற ஆதாரத்தின் அடிப்படையில அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. ஆனா எஃப்ஐஆர்ல குறிப்பிட்டதை பார்த்து நிச்சயமா குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, இல்ல இட் இஸ் நாட் அப்சல்யூட்லி எசென்ஷியல் என்று கிடையாது. நான் என்ன சொல்றேன், என்ன புரியுது நீங்க சொல்றது கார்டு நான் ஏன் போடாம இருக்கேன். இல்ல இன்ஃபேக்ட் நான் அத மதியமே வந்து ட்வீட் பண்ணேன், இதை விட இதுதான் எவிடன்ஸ்னாக்கா இது கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியே இல்ல அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த எஃப்ஐஆர்ல வந்து ஒரு அசோசியேட் இருந்தாரு திரு சுகேஷுடன், மற்றொரு நபரும் இருந்தாரு. அந்த நபரை பத்தி அதுக்கப்புறம் எந்த ஒரு வார்த்தையும் இல்லை. அந்த நபரை வந்து இவங்க கைது செஞ்சிருக்காங்களா, எங்க இருக்கிறார் அந்த நபர், அவரிடம் ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட்டனவா, அதை பத்தி ஒண்ணுமே இல்ல. சோ இது வந்து முழுமையான விவரம் நமக்கு இப்போதைக்கு தெரியல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். ஆனா டெல்லியோட வெப்பமா நீங்க பாக்குறீங்க, டெல்லியோட நிச்சயம். அதாவது இன்னொரு விஷயம், ஐடில நேத்து திரு விஜயபாஸ்கரும் போய் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு கேஸ் நாளைக்கு வந்து ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸிங் இந்த மேட்டரை வந்து ஐடில இருந்து ஐதர் சிபிஐக்கோ இடிக்கோ மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் ஃபைல் ஆச்சுனாக்கா திருப்பி உடனடியாக அழுத்தம் வருகிறது திருப்பியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து இந்த அமைச்சர்கள் இடமோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களிடமோ ஒரு நபர் மீது ஏற்பட்ட ஒரு வெறுப்போ திடீர் என்ற ஒரு ஞானோதயமோ நான் பார்க்கல. திரு ரவீந்திரனும் நீங்களும் டெல்லியில பாஜக அரசுடைய மறைமுகமான நெருக்குதல் இருக்கு அப்படின்னு கருதுறீங்களா? இல்ல, நிச்சயமா வந்து நடக்கும் சம்பவங்களை பார்த்தால் ஏதோ ஒரு அழுத்தம் நிச்சயமாக தொடர்ந்து இருக்கிறது. ஏன்னா டைமிங் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். அப்ப எனக்கு என்ன சந்தேகம், திரு டிடிவி தினகரன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வந்து சரியில்லை, ஆனா அவருடைய ஆதரவு பெற்று அவர்களோட கூடவே இருந்த 6 வருஷமா அமைச்சராக இருந்த மற்றவங்க எல்லாம் வந்து சரி, அவர் எல்லாமே வந்து எந்த குற்றமும் இல்லாதவர்கள், அவர்களை வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. சோ அந்த குடும்பத்தை தள்ளி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த மெசையா ஒரு பரிசுத்தத்துக்கான ஒரு தூதுவரா இருக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி வரும் அந்த இடத்துல? பரிசுத்தத்துக்கான தூதுவர் அப்படிங்கறதே நம்ம பார்க்காது. நீங்க அடிப்படையா என்னன்னு பார்த்தாலும் பாஜக உடைய இது ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஆதாரம் 100க்கு 100 இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக சில விஷயங்கள் சர்க்கம்ஸ்டான்ஷியலாக நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி கருத வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது நீங்க வந்து பாஜகவுடைய லாங் டேர்ம் பிளான் என்ன, தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய நோக்கமாக இருக்கும். அந்த கட்சி இப்போ இருக்கிற 3% 3.5% வாக்குகளை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியில் பொறுப்புக்கு வருவதோ சுலபமாக நடக்க போவதில்லை அப்படிங்கிறது ரியலைசேஷன் அவங்களுக்கும் தெரியும். அப்போ இன்ஆர்கானிக், அதாவது அலையன்சஸ் மூலமாக வளர்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் பார்ப்பார்கள். அலையன்ஸ் மூலமாக வளர்வதற்கு என்ன வாய்ப்புன்னு, எந்த கட்சியோட போக முடியும்? திமுகவோட போகணும், இல்லாட்டி அதிமுகவோட போகணும். வேற யாரையும் போய் பெரிய அளவில் வளர்ச்சி வர்றதுக்கு பல நாட்கள் ஆகும். ஸோ அதிமுக இப்பொழுது ஒரு வலுவான தலைமை இல்லாமல் இருக்கிற ஒரு சூழலில் அப்படி இல்லை. அதாவது மக்களுக்கு பெரும் வெறுப்பு இல்லாத ஒரு தலைமை அதிமுகவில் இருந்தால், இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற டைம்ல இல்ல. ஆனால் இந்த திருமதி சசிகலாவை எதிர்த்து அவர் வெளியே வந்த பிறகு அவரை சுத்தி ஒரு ஹேலோ வந்துருச்சு. அந்த ஹேலோவை பயன்படுத்தி கொண்டு அதிமுக இணைந்தால் அவர்களுடன் நாளை ஒரு காலகட்டத்தில் ஒரு எலக்ட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல பாஜக. அது வந்து நம்ம உங்களோட அடுத்து நான் கேட்க விரும்புற கேள்வி என்னன்னா, அவர்கிட்ட விஜயவர்மன் போயிட்டு வரேன், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அப்ப அதிமுக பாஜக வந்து உள்குத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கிற மாதிரி ஆயிடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நான் திரு விஜயவர்மன் கேட்க விரும்புற விஷயம், நேற்று வரை அமைச்சர் பெருமக்கள்லாம் வந்து உத்தரவாதமாக இல்லை சின்னமாக தான் இருப்பாங்கன்னு சசிகலா அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் போட்டு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இன்னைக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து நாங்கள் அதை பற்றி அப்புறம் பேசுவோம் சொல்லிட்டு நேற்று எல்லா அமைச்சர்களும் தனியாக கூட்டி போய் பேசுகிறாங்க போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சாமானியர், ஸோ அரசாங்கத்துக்குள்ள அரசியலுக்குள்ள என்ன நடக்கிற முழுமையான விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் திடீர்னு எல்லா அமைச்சர்களும் போய் முதலமைச்சர் இல்லாமல் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் இல்லாமல் ஒரு இடத்துல தனியாக போய் ஆலோசனை நடத்துகிறாங்கன்னு அது உங்களுக்கு என்ன மாதிரியான செய்தியை கொடுக்குறது? ஒரு பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கும்போது இப்போது அந்த 50 கோடி கொடுத்து டெல்லியில் வந்து அந்த ரெட்டை இலை சின்னத்தை வாங்க முயற்சி பண்ணதாக சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து வாங்க முயற்சி பண்ணதாக சொல்கிறாங்க. அது மூலமாக அவர் கைதாவாருங்கிறத மற்ற அமைச்சர்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் முதல்ல வந்து சசிகலா இருந்தாங்க, அவங்க போனதுக்கப்புறம் டிடிவி தினகரன் உள்ளே வந்தாங்க.
இப்போ இவர் போனதுக்கப்புறம் வேற யாரும் உள்ள வரதுக்குள்ள நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏற்கனவே ரிசர்வ்ல டாக்டர் வெங்கடேசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கட்சியில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு, இன்னும் பொறுப்பு கொடுக்க போல அவர் ரிசர்வ்ல இருக்கிறார். அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவெடுத்து அதிமுகங்கிற கட்சி பேரையும் காப்பாற்றிக்கிட்டு, ஏன்னா இப்போ இவங்க பிளவுபட்டு இருக்கும்போது தான் கட்சியோட பேரும் சின்னமும் முடக்கப்படுது. ஸோ அந்த அதிமுகங்கிற கட்சி பேரையும் காப்பாற்றிக்கிட்டு தன்னோட சின்னத்தையும் காப்பாற்றிக்கிட்டா தமிழ்நாட்டில் வந்து ஒரு வலுவான கட்சியாக மறுபடியும் உருவெடுக்க முடியும், அதை நிலைநாட்ட முடியுங்கிறது அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குங்கிறது பொதுமக்கள் கருதுகிற ஒரு விஷயம். ஸோ இந்த அமைச்சர்கள் எல்லாருமே தங்களுடைய கட்சியும் தங்களுடைய பதவியும் காப்பாற்றிக்கிறதுக்காக தினகரனையும் சசிகலா குடும்பத்தினரையும் கைவிட தயாராயிட்டாங்கன்னு கருதுறதா? அப்படிதான் பார்க்க தோணுது. ஏன் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, விவசாய பிரச்சனைலாம் வந்தப்ப அவசர கூட்டமும் எதுவும் கூடாத அமைச்சர்கள் திடீரென்று நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்கு அப்புறம் ஒரு அவசர கூட்டம் கூட்டி நைட்டு 11 மணிக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கூப்பிட்டு சந்திப்பு வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ நாள் எந்த பிரச்சனைக்குமே அவங்க முன் வரல. அப்போ பதவி போதுங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க இரவோட இரவாக அவங்களுடைய கூட்டத்தை கூட்டுறாங்க, அமைச்சர்கள்லாம் அந்த பத்திரிகை சந்திப்பு வைக்கிறாங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நேற்று மாலை ஆரம்பித்த ஒரு பரபரப்பு இன்னைக்கு இரவு வரையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு 24 மணி நேரமா எந்த ஒரு அரசு வேலையும் நடக்காமல் தன்னோட கட்சியையும் பதவியும் காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க ஒரு போட்டி போட்டு இந்த 24 மணி நேரம் அரசு நடக்காம சொல்லிட முடியுமா தெரியல. அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். உளவுத்துறை தலைவர் வந்து இன்னைக்கு தான் நியமிக்கப்பட்டாரு. அந்த 6000 பேர் டெட் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிறது இன்னைக்கு தான் அறிவிக்கப்பட்டிருக்கு. மாறி மாறி இன்னைக்கு கல்லூரியுடைய மாநில கல்லூரியுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க முதலமைச்சர். அது மாதிரி மாறி மாறி அந்த விஷயங்கள் நடந்துகிட்டே தான் ஒரு பக்கம். அது பியூரோக்ராட்ஸ் ஆபீசர்ஸ் தனியாக கொண்டு போயிருப்பாங்க. இது அரசியல் தெரியும். ஒரு அரசு நிலையான அரசு இருக்கிறது தானே அரசாங்கத்தை அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சோ ஒரு நிலையான அரசாங்கத்துக்காக அமைச்சர் செய்யக்கூடிய ஜென்யூனான முயற்சி நம்ம ஏன் பார்க்க கூடாது? ஏன் ஒரு சந்தேக பார்வையோட பார்க்கணும்? ஜென்யூனான முயற்சிங்கிறப்போ இன்னொரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கூவத்தூர்ல ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அது அவங்க அதிமுக கட்சி சம்பந்தமான கூட்டம் வந்து கூவத்தூர்ல நடந்துச்சு. அது ஒரு பிரைவேட் இடம். அதுவே இப்போ இன்னைக்கு நடந்தது எங்கன்னா ஐஎன்எஸ் போர் கப்பலில் நடத்தினாங்க. ஐஎன்எஸ் போர் கப்பலுங்கிறது வந்து மக்களோட வரி பணத்தில் வாங்கின ஒரு கப்பல். அந்த இடத்துல வந்து அதிமுக கட்சியோட ஒரு கூட்டமோ அந்த அமைச்சரோட கூட்டமோ தேவையா அப்படிங்கிறது அவங்க வந்து அங்க ஒரு கூட்டமா போடாம அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வேண்டுகோளை ஏற்று வந்து ஐஎன்எஸ் சென்னைக்காக வைக்கப்பட்டது கப்பல். அது நம்முடைய கடற்பகுதியில் இருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்கிற முறையில் அவருடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள் எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தோட தான் போயிருக்காங்க. இது ஆலோசனை கூட்டம் நடந்த மாதிரி தனியா தகவல் இல்லை. பட் நேற்று பூரா நம்ம அப்படிதான் எதிர்பார்த்தோம், எல்லாரும் வர சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க அங்க ஒரு மீட்டிங் போட போறாங்க. இன்னொரு கூவத்தூராக மாறுகிறதா ஐஎன்எஸ் போர் கப்பல் அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குது. ஆமா, பொதுமக்கள் இருக்கு, எனக்கு தான் இருக்கு. இன்னொன்று நம்ம வெளிப்படையா எதுவும் நடக்கலங்கிறது சொல்ல முடியாது. அங்க நடந்திருக்கலாம், நமக்கு தெரியல அப்படின்னு சொல்ற ஒரு பாயிண்ட். இது வந்து ஒரு அரசு ரீதியாக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதுன்னா அனைத்து எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏக்கும் கூட்டிருக்கலாமே, இல்ல காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டிருக்கலாம், எல்லாரையுமே நேற்றே நம்ம வந்து அதை எழுப்பணும். அதாவது மத்திய அரசுடைய அழைப்பாக இருந்தால் நிச்சயமாக நீங்க எல்லாருக்குமான அழைப்பாக தான் இருக்க முடியும். இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, ஆளும் கட்சிக்கு சார்பாக ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கு மட்டும் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்ட போதுதான் வந்து இந்த கேள்வி அழைப்பு வந்து ஐஎன்எஸ் சென்னை தான் விட்டுருக்கணும் அவசியம் இல்லையே. முதலமைச்சர் வேண்டுகோள் கொடுத்திருக்கலாமே. இப்ப முதலமைச்சரே வந்து நான் வந்து என்னுடைய கல்லூரி நான் ஒரு காமன் மேனா என்னுடன் படிக்கக்கூடிய மாணவர்களை போராட்டம் கொண்டு போலாம், என்னுடைய பள்ளி மாணவர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு போலாம். அதான் பாயிண்ட். சோ நீங்க திமுக எம்எல்ஏ அழைப்பு விட்டுருக்கலாமே, ஒன்னும் கேள்வியே வந்திருக்காது. நீங்க ஒரு இது வந்து ஒரு பர்சனல் பார்ட்டி ஈவென்ட் கிடையாது, இது பார்ட்டியோட ஈவென்ட் இல்ல சார். இப்ப ஐஎன்எஸ் அழைச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து நிச்சயமா கேள்வி எழுப்பலாம். இல்ல இப்ப யாரு இல்ல முதலமைச்சருக்கே வந்து ஐஎன்எஸ் தானே அழைப்பு வச்சிருக்கணும். டாக்டர் நீங்க வந்து யாருக்கு இல்ல, நீங்க வந்து யாருடைய கப்பல் அது? கப்பல் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கப்பல், ராணுவத்துடைய கப்பல், வந்து கடற்படையோட கப்பல். ஆமா, கடற்படையோட கப்பலுக்கு அதுல ஒரு விழா நடக்குதுன்னா அந்த விழாவிற்கு கடற்படை வந்து ஆளுங்கட்சி மட்டும் வரணும்னு அழைப்பு விடுறாங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், இது கடற்படை விடுத்த அழைப்பு. நீங்க எதை வச்சு முடிவுக்கு வரீங்க? நான் முடிவு எடுக்கல. நான் என்ன சொல்றேன், இது முதலமைச்சர் இல்ல சார். நீங்க வந்து நான் ஒண்ணு கேக்குறேன், கடற்படை வந்து முதலமைச்சர் மட்டும் தான் இன்வைட் பண்ணாங்களா? கடற்படை முதலமைச்சர் ஐயா, முதலமைச்சருக்கு யாராவது இன்விடேஷன் பண்ணாங்க? கடற்படை அங்க போய் பார்க்க முதலமைச்சர் நேத்து நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாருங்க. முதலமைச்சர் வந்து நேத்து நிகழ்ச்சியில இது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கிட்டாரு. அங்க வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்ப வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு, எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு அனுமதி கேட்டிருக்கலாம். வர சொல்லுங்க நாளைக்கு. அப்ப அவங்க தானே அழைப்பு பிடிச்சிருக்காங்க. முதலமைச்சர் கேட்டாரு. நீங்க சொல்ற உங்க பேச்சே வச்சுக்கிட்டாக்க நீங்க, அதாவது அவர் கேட்கிறாரு இந்த மாதிரி நாங்க கப்பல்ல நாங்க எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் எல்லாம் கூட்டிட்டு வரலாமான்னு. அப்ப அவங்க அழைப்பு விட்டுருக்காங்களா? அவங்க வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்க்கு வந்து நீங்க கப்பல்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லி இருக்காங்களா? தெரியாது. ரொம்ப நம்ம டீடைலா பாயிண்ட் இல்ல. எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலயோ எம்எல்ஏக்கள் நான் கூட்டா வருவாங்கிறத மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். நான் திரு கே சி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம், பிப்ரவரி 7ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்ன வார்த்தை, சசிகலா அவர்கள் முதலமைச்சர் பதவிக்கு வரக்கூடாது, அது அம்மாவுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளாது,
எனக்கு வர வேண்டும் ஒரு ஆசை இல்லை. 1.5 கோடி தொண்டர்களில் யார் ஒருத்தர் வந்து பதவிக்கு வந்தாலும் நான் அது மகிழ்ச்சியோடு ஏற்பேன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தொடர்வதை ஏற்புலான்னு கேட்டதுக்கு சிரிச்சுக்கிட்டே கேலியாக நடக்கிற பத்தி பேசுங்க, நடக்காத பத்திலாம் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கிறார். அதாவது அப்ப முதலமைச்சர் பதவி என்பதுதான் பிரச்சனையோட மையப்புள்ளியா இருக்கு. என்னைய முதலமைச்சர் பதவி ஏன் தூக்குனேன், நான் முதலமைச்சராக தான் உட்காருவேன் அப்படிங்கிறத நம்ம மையப்புள்ளியா பார்க்க முடியும். அப்படி இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி சொன்னதை நீங்கள் வந்து விட்டுறீங்க. அதாவது திருமதி சசிகலா அவர்களும் அந்த குடும்பமும் இந்த இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு நிற்க வேண்டும் முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திவிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களது தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு வந்த நிலைக்கு அப்புறம் பேச வேண்டிய விஷயங்கள். அங்கதான் அந்த பிரச்சனை. நீங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறீங்க அழகா, அதான் சொல்ற ஓபிஎஸ் அவருடைய தலைமையை ஏற்று அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதான் திரு ஓபிஎஸ் சொல்றாரு. நடக்கிற விஷயத்தை பேசுங்க, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க நான் உழைக்கிறேங்கிற மாதிரி தான் ஒரு அண்டர் கரண்ட் வார்த்தை. தலைமையை ஏற்று அப்படின்னா அதுக்கப்புறம் பேச வேண்டிய பேச்சுகள், யாருக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறது வந்து அதுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சுகள். இது ஒண்ணு. இதுதான் பிரச்சனை. பொதுச் செயலாளர் யார் அப்படிங்கிறதும் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறதும் இந்த பதவி மீதான கண் தான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கான மையப்புள்ளியா இருக்குது இல்லையா. அதே மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பிப்ரவரி 7ஆம் தேதி இருந்ததுங்கிறது வந்து அவர் அம்மாவால் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சராக மட்டுமே மக்களது பார்வையிலும் தொண்டர்களது பார்வையிலும் இருந்தார்கள். ஆனால் இன்றைய நிலை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் ஒரு ஈர்ப்புடைய தலைவராக இருந்தார்கள். அதுபோல திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களாலும் தொண்டர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு இருக்கிறார். எல்லாரும் திரு பன்னீர்செல்வம் எம்ஜிஆரோட பாப்புலரான தலைவராக இருந்துட்டு போட்டோம். உங்களுடைய கருத்துல நான் முரண்பட விரும்பல. நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்கள் சொன்ன வார்த்தை என்ன, ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் ஜெயலலிதாவுடைய பரம விசுவாசியாக அறியப்பட்டவர் என்ன சொன்னாரு, எனக்கு வந்து ஏன் பதவி முக்கியம் இல்ல, அந்த அம்மா குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அந்த அம்மா குடும்பம் வெளியே போகணும், எனக்கு அவ்வளவுதான் மேட்டு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை, அப்படிதான் சொன்னாரு. இன்னைக்கு முதலமைச்சர் பதவி மேல உள்ள தனக்கான ஈடுபாட்டை காட்டுறாருங்கிறத குற்றச்சாட்டு. அப்படி அல்ல. அதாவது இன்னைக்கு அப்படி அது பேச வேண்டிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்படல. அதெல்லாம் எப்படி வந்து திரு சுமந்தல் குறிப்பிட்டது போல இது வந்து தினகரன் குடும்பம் இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்ட போது அதை பத்தி நாங்க விவாதிக்கலன்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு திரு எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் இல்லங்க அதை பத்தி நாங்க பேசணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நடக்கிற விஷயத்தை பத்தி பேசுங்க. முதல்ல அவங்க திரு பழனிசாமி அவர்களும் அமைச்சர்களும் தெளிவுபடுத்த வேண்டியது, இந்த குடும்பத்தை அவர்கள் சுமக்கிறார்களா, அவர்களது பணியை இவர்கள் ஏற்கிறார்களா, இவர்கள் அந்த உங்களுடைய கோரிக்கை என்னன்னு ஜெயக்குமார்ல இருந்து வீரமணி வரைக்குமான வெள்ளமணி நடராஜன் வரைக்குமான அமைச்சர்களுக்கு தெரியாம கிடையாது. அத்தனை பேருக்குமே உங்க கோரிக்கை என்ன தெரியும். அவங்க அதை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்த கட்ட பேச்சுக்கு தயாராறாங்க. இப்ப அடுத்த செக் வைக்கிறது யாரு? இல்ல இல்ல அப்படி இல்ல, அது ஒரு தவறான புரிதல் அது ஏற்பட்டுருச்சு. திரு ஓபிஎஸ் வந்து சசிகலா குடும்பத்தை ஏற்க மாட்டாருன்னு இந்த அமைச்சர்கள் யாருக்குமே தெரியாதா? அப்படி இல்ல, ஏற்றுக்கொள்ளுமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு வந்ததுனாலதான் அவர் அதை கிளாரிஃபை பண்ணார். திரு சுமந்த் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டினார். 7-8 முறை வேறு சந்தர்ப்பங்கள்ல வேறு அமைச்சர்கள்ட்ட கேட்கப்பட்ட போது அவர்கள் அத்தனை பேருமே அந்த கேள்வியை தவிர்த்தார்களே தவிர யாரை பார்த்து என்ன கேட்ட, அவர் தான் துணை பொதுச் செயலாளர் இருப்பாருன்னு வெற்றிவேல் எம்எல்ஏ மட்டும் தான் சொன்னார். ஆனா யாருமே இல்லை அந்த குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு நாங்க இந்த ஒரு முடிவை எடுக்கிறோம்னு கிளாரிஃபை பண்ண. அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்திருப்பாங்க சார் ஏற்கனவே. சார் ஒரு ஜாடமாடியா தான் சார் சொல்ல முடியும், அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராக இருந்த போது அவர்களுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுவது உங்களுடைய நோக்கமா எதிர்பார்ப்பா இல்லையா? அரசியல்ல இருக்கிறவங்க தன்னுடைய கருத்துக்களை ஜாடமாடியா சொல்லக்கூடாது. அவர்கள் நேரடியாக தெளிவுபடுத்த வேணும். இல்லை அந்த குடும்பத்தை தள்ளி வைத்து விட்டு நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதற்கப்புறம் நடக்கக்கூடிய பேச்சுக்களை மீன் பண்ணித்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னார். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மருத்துவமனையில் ஜெயலலிதா இருந்தபோது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள சொன்னது மருத்துவமனையில் இருக்கும்போது டிசம்பர் 5ஆம் தேதி இல்ல, மருத்துவமனையில் இருந்தது முதலமைச்சருடைய துறையெல்லாம் சேர்த்து கவனிச்சுக்கணும்னு சொன்னது ஜெயலலிதாவா சசிகலாவான்னு கேட்டதுக்கு நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறாரா? ஏன்னா கான்சியஸா இல்ல, நாங்க யாருமே பார்க்கல, எங்களுக்கு என்னமே தெரியல, உள்ள என்ன தெரியல சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப முதலமைச்சராக உங்களை பொறுப்பேற்க சொல்லி வச்சு சொன்னது யாரு, சசிகலாவா ஜெயலலிதாவா? அன்றைக்கு வந்து எல்லாரும் அங்க இருந்த எதனால சொன்னாங்க, அம்மா யார் சொன்னாங்கன்னு தான் கேட்டேன். அம்மா அவர் யார் சொன்னாங்க சொல்லக்கூடிய மெசஞ்சரை நீங்க வந்து எடுத்து யார் சொன்னாங்க? நீங்க அதே திரு புகழேந்தி அவர்கள் கூட நேரா சொல்லுங்க. நீங்க ஒரு அரசியல் இருக்கிறவர் நேரடியா பேசணுமே, ஏன் தேடுறீங்க? அரசியல் நேரடியா பேசுங்க. மெசஞ்சரை நீங்க கணக்கு எடுத்துறது யார்? முதலமைச்சர் பொறுப்புகளை கூடுதல் பொறுப்புகளை பன்னீர்செல்வம் வகிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்த போது பன்னீர்செல்வத்திடம் சொன்னது யார்? அனைத்து அமைச்சர்களும் சொன்னார்கள், அவர்களும் சொல்லி இருக்கலாம். அனைத்து அமைச்சர்களும் சொன்னாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. அமைச்சர்கள் சொல்லி சசிகலா சொல்லி ஆளுநரால் பதவி பிரமாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆளுநர் வந்து அப்படி சௌரியத்தை கொடுக்க முடியாது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை முதலமைச்சருடைய அட்வைஸின் பேர்ல அந்த முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றாரு. ஆளுநருடைய செய்தி குறிப்புல
முதலமைச்சர் அட்வைஸ் பேர்ல அப்படின்னு. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, முதலமைச்சரை பார்க்கவே முடியல, அவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, நாங்க வராண்டாக்குள்ளே போல, அவங்களா போனாங்க வந்தாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்ப யார் சொன்னா பதவி ஏத்தீங்க? ஆளுநர் கொடுத்த கம்யூனிகேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியது ஆன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கவர்னர். அவர் திருப்தி அடைகிறார். எனக்கு முதலமைச்சர் சார், நான் கவர்னர் ஒரு நிமிஷம் கேட்கிறேன். ஆளுநர் கொடுக்கிற கம்யூனிகேஷனுக்கு நாங்க எப்படி பொறுப்பெடுக்க முடியும்? திரு பழனிசாமி 2 நிமிஷம் முன்னாடி சொன்னாரு, அரசியல்வாதிகள் நேரடியா பேசணும், ஜாடமாடியா பேசக்கூடாது. பாக்குற மக்கள் பழனிசாமி பக்க அரசியல்வாதி, ஜாடமாடியா பேசணும். நான் தெளிவா அதாவது சார், சசிகலா சொன்னாங்களா ஜெயலலிதா சொன்னாங்களா, இவ்வளவுதான் கேள்வி. கவர்னர் ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கிறார். சார், கவர்னர் பத்தி நான் பேசல. கவர்னர் சொன்னீங்க, கவர்னர் சொல்றாருன்னு தான சொன்னீங்க. கவர்னர் வந்து எக்ஸிக்யூட் பண்றார் சார், முதலமைச்சருடைய பரிந்துரை பேர்ல எக்ஸிக்யூட் பண்றேன்னு சொல்லி சொல்றாரு. நான் கேக்குறது பன்னீர்செல்வத்திடம் சொன்னது யார்? அந்த பரிந்துரையை கவர்னருக்கு யார் கொடுத்தார்கள் என்ற கேள்வி கவர்னர் இடத்துல வைக்கப்பட வேண்டிய கேள்வி. நான் சார், இந்த பன்னீர்செல்வம் நாம் அறிந்த வகையில ஜெயலலிதா சொல்லாம பின்னாடி திரும்ப கூட மாட்டாரு அப்படின்னு அப்படியே பகிர்மா நிற்கக்கூடியவர். அப்ப கவர்னர் சொன்னா போய் பதவி ஏத்துறாரா? ஏன் எங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாரா? அவங்க பதவியை நான் ஏன் இருக்கணும்? அவங்களுக்கு என்ன முடியலையா? வரமாட்டாங்களா? யார் சொன்னா? அம்மா சொன்னாங்களா? ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அம்மா அவர்கள் கவர்னர் கிட்ட சொல்லி இருக்கலாம், அதை தெளிவுபடுத்த வேண்டியது கவர்னர். ரெண்டாவது, அம்மா அவர்கள் அறையிலிருந்து ஒருத்தர் வந்து சார், நீங்க திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா பார்க்கவே இல்லை, பார்க்கல, அப்படிதானே சொல்றாரு. அப்ப எப்படி ஒரு பதவி எடுத்துக்கிட்டார்? அங்க அங்க அதாவது ஒண்ணு கவர்னர் கூப்பிட்டு சொல்றாரு. ஓகே, மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் திரு புகழேந்தி அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், திரு பழனிசாமி அவர்கிட்ட கேட்டதுதான். இந்த இடத்துல அவங்க இறங்கி வராம 12 எம்எல்ஏக்களை கொண்டிருக்கக்கூடியவங்க, 12 பாராளுமன்ற கொண்டிருக்கவங்க இறங்கி வராம 122 எம்எல்ஏக்கள் ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு அத்தனை பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இறங்கி வரும்போது நீங்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறீர்கள், அல்லது மத்திய அரசுடைய அழுத்தம் வந்து நம்மளை சுடும் என்ற தயக்கத்தில் இருக்கிறீர்கள், அல்லது சசிகலா குடும்பத்தை கைவிட தயாராகிவிட்டல் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதாவது இப்போ நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியும் இப்போ கேட்குற கேள்வியும் ரெண்டும் ஒரே கேள்வி தான். நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், மிக தெளிவாகவே நான் ஓப்பனாக வந்துடுறேன். இப்போ உங்களோட பாண்டே சாரோட வந்துடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை நேற்றைய தினம் கூட்டம் கூட்டிய மாண்புமிகு அமைச்சர்கள் உணர வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த கட்சி இணைய வேண்டும் என்பதை விரும்பிய அமைச்சர்கள் இன்றைய தினம் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்ற பின்னாலாவது அவர்கள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சார், இல்ல சார், இதுதான் சரியான. நீங்க ஏன் கூட வர போறீங்க, நீங்க என்ன அர்த்தம் சொன்னீங்க எனக்கு புரியல. நான் கேக்குறது, நேற்று இந்த அமைச்சர்களுடைய கூட்டத்தை பற்றி மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னது திரு புகழேந்தி அவர்கள். இன்னைக்கு திரு அமைச்சர்கள்லாம் உணர வேண்டும் சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, திரு தினகரனுடைய அனுமதி, பார்வை, ஆசி, ஒப்புதல் இதெல்லாம் இல்லாம அமைச்சர்கள் தனியா கூடி பேசுறாங்க இல்லையா? அப்ப திரு தினகரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அமைச்சர்கள் கட்சி இல்லை, அப்படித்தானே? இல்லை, நான் அது நேத்தியே நான் உங்கள்கிட்ட சொன்னேன். திரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை. அவர்கள் அனுமதி பெற்று தான் அந்த கூட்டம் நடந்தது. அதுக்கு உதாரணமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து நீட்டாக சொல்லிட்டு வராரு, இந்த துணை பொதுச் செயலாளர் அவர்கள் வந்தவர்களை வரவேற்போம். அங்கே இருந்து 12 பேர் இருந்து 122 பேரோட சேர்ந்து வந்தாங்களா, நிச்சயமாக வரவேற்போம். பன்னீர்செல்வம் ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு வராரு, அந்த குடும்பம் வெளியேறணும்னு. திரு தினகரன் வந்து ஒரு விஷயம் தெளிவா சொல்லிட்டு வராரு, அவர்கள் தவறுக்கு திருந்தி மனம் வருந்தி வந்தால் சேர்ப்போம்னு. ரெண்டும் 100% முரண்பாடு சார். ரெண்டுக்கும் ஒரே பொருள் கிடையாது. தவறுக்கு வருந்தி வரணும்னு டிடிவி சொல்றாரு. இல்ல இல்ல, அது அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவது வெரி ரேரா இருக்கும். எப்பொழுதாவது ஒரு தடவை பயன்படுத்தியிருப்பார், பயன்படுத்தியிருக்கலாம். திரு தினகரன் அவர்கள் ஒரு முறை பல முறை சொன்ன விஷயம், திரு ஓபிஎஸ் மற்றவர்கள் தங்களுடைய தவறுக்கு வருந்தி திரும்பி வருவதாக இருந்தால் அவர்களை தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள சொன்னார். நீங்க என்னங்க ஏற்றுக்கிறது, நீங்க தான் முதல்ல கட்சியோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது திரு ஓபிஎஸ் அவர்கள். ரெண்டும் 100% முரண்பாடா தெரியலையான்னு கேட்கிறேன். இல்ல, நிச்சயமா அது முரண்பாடாக தான் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ஆரம்பத்திலே அதான் சொன்னேன், இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்காக டெல்லியிலே சென்று கடிதத்தை கொடுத்தவர்கள் அதை உணர வேண்டுமா இல்லையா? கட்சியை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உணர வேண்டுமா இல்லையா? சார், திரு ஜெயக்குமார், திரு தங்கமணி வேலுமணி அத்தனை பேருமே நாங்க இரட்டைலையை மீட்கிறதுக்காக தான் கோரோம், அவங்ககிட்ட சமரசம் பேச போறோம், நாங்க வரவேற்கிறோம் சொல்லி திரு ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சிவப்பு கம்பள வரவேற்பை கொடுத்தவர்கள் தமிழகத்துடைய அமைச்சர் பெருமக்கள். நேற்று நடந்த இன்னைக்கு இதுக்கு மேல அவங்க பேசினாங்கன்னா அதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பதிலே சொல்ல முடியாத நிலைமை அதிமுக. ஒரு சிறிய இடைவெளி நான் திரும்ப கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். என்னன்னு கேட்டீங்கன்னா,
ஹலோ Please, please. சார் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ இன்னைக்கு மாத்தி பேசுறாருல்ல பன்னீர்செல்வம், அது தவறு இல்லையா? இல்ல அவர் எங்க மாத்தி பேசினாரு? அவர் ஒரு வாரத்தோட மாத்தி பேசல. அவர் என்ன சொல்றாரு? ஒரு வாரத்தோட மாத்தி பேசல. பன்னீர்செல்வம் பிப்ரவரி 7ஆம் தேதி என்ன சொன்னாரோ அது அப்படியே சொல்றாரு. இத்தனைக்கு அதே மாதிரியே மூலதாரம் சொல்றாரு. பேச தயார் இல்ல பேச தயார்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தைக்கு தயார்னு நேற்று சொன்னாரு. அதுல இன்னைக்கு உடன்பட்டு தான் இருக்காரு, மாத்தி சொல்ல. ஆனால் எங்களுடைய நிபந்தனைகள் மாறவில்லை. நிபந்தனைகள் நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் சாக்ரிஃபைஸ் பண்ணி திமுக அரசால் போடப்பட்ட வழக்கில் தண்டனை அடைந்து சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தான் சொல்ல வேண்டும் அடுத்த முதல்வர் யார் என்று. துணை பொதுச் செயலாளர் டிடிவி தான் முடிவெடுக்க வேண்டும் அடுத்த முதல்வர் யார் என்று. அடுத்த முதலமைச்சர் யாருன்னு சொல்லும் போதே முதலமைச்சர் மாறுவார்னு ஒரு குழு குடுக்கல பயம் வந்துருச்சு. அடுத்த முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் எப்பயா தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா கேள்வியா இருக்கு. அது தினகரன் முடிவு பண்ணுவாரா, ஓபிஎஸ் முடிவு பண்ணுவாரா, இபிஎஸ் முடிவு பண்ணுவாரா கேள்வியா இருக்குது. சுமந்த் அவர்கள்ட்ட கேட்க ஒரு விஷயம், இந்த 122 இறங்கி வருமா 12 இறங்கி வருமா அப்படின்னு கேள்வி வரும்போது 122 இறங்கி வரக்கூடியதை பார்க்கிறோம். இதற்கான காரணம் மத்திய அரசுடைய அழுத்தம். அது ஒரு வெளியில ஃபீல் பண்ணலாம் இருக்கும். திரு தம்பித்துரை அவர்கள் திருமதி சசிகலா அணியுடைய முக்கியமான ஒரு கான்ஃபிடண்டா இருந்தவர். தற்போது வந்து அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குது. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுது, அதிமுக பேசப்படுது. அவர் வந்து நேற்று முதலமைச்சரை 2 முறை சந்திச்சார். முதல்ல தொகுதி பிரச்சனைக்காக சந்திச்சேன்னு சொன்னார். நம்ம ஊர் அரசியல் தொகுதி பிரச்சனைக்காக சந்திக்கிறேன்னு சொல்லி சொன்னாலும், மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறேன்னு சொன்னாலும் அர்த்தமே வேற அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல அவர் 2வது முறையாக பேசும்போது கட்சிகள் ஒற்றுமை அடையணும், அணிகள் 2 ஒற்றுமை அடையணும் சொல்லி பேசுறார். ஸோ திரு தம்பித்துரை அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக வந்து திரு தம்பித்துரையை நான் சிங்கிள் அவுட் பண்ண மாட்டேன். பெரும்பாலான மூத்த தலைவர்களும் அமைச்சர்களிடையே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கு அதிகமாக அவர்கள் பேசுவது பேசாமல் இருப்பது, இது ரெண்டையும் வச்சு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட், ஒரு கரெக்ஷன். திரு புகழேந்தி அவர்கள் சொன்னது வந்து நேற்று நடைபெற்ற கூட்டம் திரு தினகரன் உடைய நாலேஜோடு தான் நடந்துச்சுன்னு. இன்னைக்கு வெற்றிவேல் அவர்கள் வந்து இந்த ப்ரெஸ் கிட்ட பேசும்போது கிளியராக சொன்னார் யாருடைய அதிகாரத்தில் திரு ஜெயக்குமார் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாருன்னு. ஸோ அவருடைய திரு தினகரன் சொல்லி தான் அந்த மீட்டிங் நடந்துச்சுன்னா அந்த கேள்வி அவர் வெற்றிவேல் அந்த வார்த்தையில் ஒரு நூதனமான பொருள் நம்ம பார்க்கணும். தினகரனுக்கு தெரியும் அப்படின்னு பார்க்கலாம், ஆனா தினகரனுடைய சம்மதம் இல்லைன்னு பார்க்கலாம். அவருக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த மாதிரி மீட்டிங் நடக்கும்போது டிவியில போட்டுட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சு அந்த மாதிரி தான் நாம் நேற்றே சொன்னோம். அதுக்கான அவருக்கான சம்மதம் இருந்ததா, அவருக்கு உடன்பாடு இருந்ததா அப்படிங்கிற கேள்வி நமக்கு நிச்சயமா இல்லை. இல்ல அது ஒரு டிஃபரன்ஸ். ஆனா மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஓபிஎஸ் அணியினுடைய நிலைப்பாடு. ஏன்னா அதுதான் வந்து இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஒரு பிளாக் மாதிரி இருக்கிறது திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிற நிலைப்பாடு. அதில் 2 விஷயங்கள் வந்து மக்களிடையே ஓரளவுக்கு இந்த குடும்பம் வந்து இந்த கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும், இல்லை கட்சியினுடைய நடவடிக்கைகளிலிருந்து நீக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல வந்து ஓரளவுக்கு உடன்பாடு வந்து இப்போ அமைச்சர்களிடையே மற்றவர்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2வது செல்வி ஜெயலலிதாவினுடைய மரணத்தில் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும், அந்த விஷயத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படும் என்று எடுத்துக்கொள்ளலாம். எங்கு பிரச்சனை வருதுன்னா நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் பதவி திரு ஓபிஎஸ் அவர்கள் முதல்ல என்ன சொன்னாரு, செல்வி ஜெயலலிதா மறைந்தவுடன் நீங்க தான் முதலமைச்சர் ஆனோன்னு சொல்லும் போதே நான் மறுத்தேன் அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னார். சோ உங்களுக்கு அவர் இன்னைக்கு வந்து நீங்களே முதலமைச்சரா இருங்கன்னு நான் சசிகலா பார்த்து சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் சொன்னா இல்ல அதுவும் சொல்லிருக்காரு, நீங்களே இருங்கன்னு சொல்லி சொன்னேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அதுக்கு முன்னாடி அவர் வந்து இஃப் ஹி சீன் டு பி அம்பிஷியஸ், இப்போ ஏன் அவர் திருமதி சசிகலாவை எதிர்த்து வெளிவந்ததால் அந்த பாப்புலாரிட்டி அந்த பப்ளிக் அப்பீல் வந்து அவருக்கு கிடைத்தது. அதை வந்து போக்கிக் கொள்ளும் வகையில் நான் சொல்லது எல்லாம் தான் நான் நிறைவேற்றினால்தான் நான் அந்த மர்ஜருக்கு ஒத்துப்பேன்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடாக இருக்காது. அவருடைய பிரதானமான கோரிக்கைகள் வலுனா நீங்க சொல்ற அதே பாப்புலாரிட்டி மைனஸ்ல போயிருமே. இல்ல அந்த 2 கோரிக்கைகள் இல்ல. அவரால் வந்து இப்போ திருமதி சசிகலாவோ திரு தினகரனோ அந்த பொறுப்புல தொடர்ந்து அவர் வந்து திரு பன்னீர்செல்வம் போய் ஒரு சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பே கிடையாது. அது வந்து பண்ணாருனாக்கா அவருடைய கம்ப்ளீட் கிரெடிபிலிட்டியே எரோட் ஆயிடும். அது நடக்காதுங்கிறதா என்னுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்வாருன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் செய்வாரு. இல்ல அதுதான், அது வந்து 2 விஷயமா இருக்கும். ஒன்னு வந்து அது ஒரு பாஸ்டரிங்கா இருக்கும். சில பேர் வந்து ஒரு டஃபா ஒரு பாஸ்டரிங் கண்டிஷன்ஸ் போட்டாக்கா அதுக்கப்புறம் முதல்ல வந்து இந்த மாதிரி தூண்டில் போட்டுட்டு அப்புறம் சமரசத்துக்கு வந்துருவாங்கன்னு வைப்போமே. அவர் என்ன சமரசத்துக்கு வர முடியும்னு சொல்லுங்களேன். இல்லையே, அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. என்ன வாய்ப்பு இருக்கு? இல்ல ஒரு நிமிஷம், பொதுச் செயலாளர் பதவி இருக்கு, முதலமைச்சர் பதவி இருக்கு, 2 அணிகளும் இருக்கு. இந்த அணிக்கு ஒரு பதவி, அந்த அணிக்கு ஒரு பதவி. தினகரன் மாதிரியான நபர்களை, சசிகலா மாதிரியான நபர்களை இந்த அதிமுகவில் அமைச்சர்களாலும் ஓ பன்னீர்செல்வத்தாலும் மாற்ற முடியும், மாற்றுக்கருத்து சொல்ல முடியும், எதிர்க்க முடியும், மாற்றுக்கருத்து பேச முடியும் சொன்னா
திரு எடப்பாடி பழனிசாமியவோ திரு ஓ பன்னீர்செல்வத்தை மாற்று கருத்து கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரம் நினைக்கிறீங்க? இல்ல, இல்ல. பொதுச் செயலாளரா திரு பன்னீர்செல்வம் எல்லாருமே பயந்து ஒடுங்கி ஒற்றுமையா இருப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி இப்போ நீங்க செல்வி ஜெயலலிதாவிடம் அவர்கள் பயந்தது போல் இனிமேல் நடக்க போவதில்லை. அது முழுமையாக ப்ரூவ் ஆன ஒரு விஷயம். ஆனால் என்ன அப்ஜெக்டிவ்? 4 ஆண்டு காலம் இந்த அரசை ஆட்சியை நடத்த வேண்டும். இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு வேண்டி சில சமரசங்கள், காம்ப்ரமைஸ் பண்ணாதான் நடக்கும். நான் சொல்றது எல்லாம் தான் எல்லாரும் கேட்கணும்னு சொன்னா நடக்காது. 2 தரப்பினும் யாராவது ஒருத்தர் நான் 2 பாயிண்ட் விட்டு கொடுக்குறேன். என்னுடைய கீ 2 பாயிண்ட். ஒன்னு வந்து இந்த குடும்பம் வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடாது. 2வது இந்த விசாரணை நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். அந்த விசாரணை நடைபெற விசாரணையில யாரும் பயம் வர போறது இல்ல. சசிகலா குடும்பம் போறதுனால இவங்களுக்கு யாரும் பாதிப்பு வர போறது இல்ல. ஆனால் முதலமைச்சராக நீங்கள் தொடரக்கூடாதுன்னு சொன்னா அது எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட பிரச்சனையா மட்டும் இருக்காது. இல்ல, கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலம் சொல்லி அடுத்த பிரச்சனையா கூட மாறும். இல்ல, அது மட்டும் இல்லைங்க. அடிப்படையாக பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு பதவி ஆசையே இல்லை என்று கூறிக்கொண்டு பொதுமக்களை பற்றி அதிமுக யாராவது இப்ப அந்த பிரதானமான பிரச்சனை நான் பார்த்தா கூட நீங்க வந்து நாளைக்கு இப்போ இதுல வந்து எல்லாருமே வந்து பொதுமக்கள் வந்து நாளைக்கு அடுத்த ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. சோ நீங்க வந்து பொதுமக்களை பத்தி யோசிக்கவே வேண்டாம்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக அவர்கள் பொதுமக்கள் என்ன நினைப்பார்கள் ஒரு முடிவுக்கு. இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற ஒரு டிசிஷனே வந்து மத்திய அரசிடம் மத்திய ஏஜென்சிஸ் மூலமாக வர பிரஷராக ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக பொதுமக்களிடையே இந்த குடும்பத்திற்கு அவ்வளவு வரவேற்பு இல்லை, எதிர்ப்பு இருக்கிறது. சசிகலா குடும்பத்தை ஓரமா வச்சிருவோம் சார், அது ஒரு பக்கம் பிரச்சனை இல்லை. நான் கேட்கிற ரவீந்திரன் அவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம், இந்த பிரச்சனை பொதுச் செயலாளர் பதவி, முதலமைச்சர் பதவி, இது வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குதா இந்த பிரச்சனை? இது வந்து ஒரு ஹார்ட் பார்கனிங் மாதிரி தான் தெரியுது. இவர் ஓபிஎஸ் பேசுறது சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் வந்து எடப்பாடிங்கும் போது அவர் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து எடப்பாடி பழனிசாமி இஸ் சீஃப் மினிஸ்டர் நாட் அட் த மெர்சி ஆஃப் ஓபிஎஸ். ஓபிஎஸ் மீறி தான் அவர் அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியில் இருக்காரு. 122 எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் இருக்காரு. சரி, இன்னொருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஓபிஎஸ் அங்க ஒரு நிதியமைச்சர் உட்கார்ந்திருப்பார். அவர் ஓபிஎஸ்க்கு நம்பர் இல்லையே. அவர் எதை வச்சு ஓபிஎஸ் இத கிளைம் பண்ண முடியும்? ஒரு டாக்கிங் டேபிள். அப்ப நீங்க இறங்கி வரீங்க, நாங்க ஒண்ணு இறங்கி வரலையே. நான் இறங்கி வரல. 12 பேச்சுவார்த்தைக்கு நிச்சயமாக இறங்கி வருது. மத்திய அரசின் சூட்ல இருந்து மந்திரி பதவியும் காப்பாத்திக்கிறதுக்கு முதலமைச்சர் பதவியும் காப்பாத்தி இறங்கி வர முடியும். மத்திய அரசை பற்றிய பயம் இந்த 12 பேருக்கு இல்ல. பதவியில் இருப்பவர்கள் இருக்குன்னு போட்டா there is a limit. இப்ப பதவியில் இருக்கறதா இறங்கி வர்றாங்க. there is a limit. They won't compromise chief minister post either for TTV or OPS. மோடியால பதவி போனானே OPS ஆல பதவி போனானே. மோடியை பொறுத்தளவுல இன்னைக்கு வந்து எப்படி OPS இருந்தாரோ அதே மாதிரி EPS வந்து யூபில ஜெயித்ததுக்கு லெட்டர் எழுதி பாராட்டி இருக்காரு. அப்பவே நம்ம பதிவு பண்ணலாம். சம்பிரதாயமா நடக்கக்கூடிய விஷயம். இல்ல, அத விட 8 பெருசு. நீங்க வந்து மோடிக்கு எதுக்கு EPS எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு வெறுப்பும் ஓபிஎஸ் மேல ஒரு பாசம் வரும்? இல்ல, அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. மோடியை பொறுத்தளவுல வந்து தமிழ்நாட்டில் அதிமுக வந்து ஒற்றை தலைமை போய் பல துண்டுகளாக பிரியணும். இப்ப 2 துண்டு ஆயாச்சு. நீங்க சொல்றது ஒரு புரிந்து கொள்ள முயற்சி பண்றேன். ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா குடும்பத்தினரை தள்ளி வைக்கிறதுக்கு தயாராக இருந்தால் ஓபிஎஸ் அப்படியே டீல்ல விட்டுட்டு இந்த பக்கமே முடிச்சுக்கிறதுக்கான நிச்சயமா அவரோட ஓபிஎஸோட அதிக பேக்கிங் உள்ள லீடரா இபிஎஸ் இருப்பாரு. இப்ப எல்லாமே ஒவ்வொரு சூழ்நிலையில தான வருது. சீரோவா இருந்தாரு, சசிகலாவால சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இழந்தனால ஒரு பெரிய மாஸ்ல வர்றாரு. ஆர்கே நகர்ல அவர் எம்ஜிஆர் மாதிரி திண்டுக்கல்ல வருவாருங்க ஒரு சூழ்நிலை கூட ஆர்கே நகர்ல இருந்தது. இப்போ அது வந்து டவுன் ஆகுது. அன்னைக்கு இன்னொரு சூழ்நிலையில வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி லாங் ஸ்டாண்டிங் ஏடிஎம்கே லீடர் தான். அந்த திரு ஓபிஎஸ் மீதான பப்ளிக்ல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பும் திரு எடப்பாடி பழனிசாமி மீதான பப்ளிக் மதிப்பும் ஒரே தளத்துல இருக்கு. இன்னைக்கு அப்படி இல்ல. நாளைக்கு இபிஎஸ் மேல ஒரு அநீதியான ஒரு பாதிப்பு வந்துன்னா அது இபிஎஸ்க்கு நாளைக்கு ஒரு சிம்பதி வரலாம். என்னோட டவுட் என்னன்னா, திருமதி சசிகலா அவர்களை எதிர்த்ததுனால தான் திரு பன்னீர்செல்வத்துக்கு இந்த ஒரு மொமெண்டம் கிடைக்குது. ஆனா அதே திருமதி சசிகலாவால தான் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களுடைய முயற்சியில தான் அவர் வந்தார். இன்னைக்கு அவங்களோட சப்போர்ட்ல இன்னைக்கு பிரச்சனைகள் வந்து ரொம்ப விபரீதமா போயிருச்சு. அதனால அவங்க பலவீனமா இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சசிகலா மற்றும் தினகரனுடைய பரிபூர்ண அன்பை பெற்றவர். திரு ஓ பன்னீர்செல்வம் போல அவங்க எதிர்ப்பை சம்பாதிச்சாலும் நினைக்க மாட்டாங்களா? there is no other alternative to எடப்பாடி பழனிசாமி as chief minister now. இதான் இன்னைக்கு யதார்த்தம். இத மாத்தணும்னா ஒரே ஒருத்தரால தான் முடியும். அவர் மேல இருக்கிறார். வேற சார் ப்ளீஸ் லெட் மீ ஸ்பீக். வேற யாராலும் அத முடியாது. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க நாளைக்கு உதாரணத்துக்கு இந்த அரசு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அரசு ஒரு விசாரணை செல்வி ஜெயலலிதாவோட மரணத்தில் ஆர்டர் பண்றாங்க.
ரெண்டாவது இந்த குடும்பத்தை வந்து நீக்கிடுறாங்க. இது ரெண்டும் செஞ்ச அப்புறம் திரு ஓபிஎஸ் வந்து சமரசத்துக்கு வரவில்லை என்றால் முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டு தான் அவர் வரவில்லைங்கிறது அந்த ஹேலோவே வந்து அவர் சுத்தி இருக்கிற அந்த பொதுமக்களிடையே இருக்கிற ஆதரவே வந்து குறைஞ்சிடும். நீங்க சொல்றது ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க சொல்ற இன்னொரு கேள்வி எழுது. ஒரு நிமிஷம் கேளுங்க. பொதுச் செயலாளர் நீக்கக்கூடிய அதிகாரம் அதிமுக யாருக்குமே கிடையாது. முதலமைச்சர் யார், பொதுச்செயலாளர், ரெண்டு பிரச்சனை. முதலமைச்சருக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஓபிஎஸ் வந்து ஒரு தர்ம சங்கடம் வரும், அதனால வந்து சமரசம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். ஓகே, அது ஓரமா வைப்போம். பொதுச்செயலாளரை தேர்தல் ஆணையம் நியமனம் செல்லாது நீக்கணும் ஒண்ணு. அதற்கு பிறகு பொதுக்குழுவை கூட்டி நீங்க தேர்தல் அறிவிக்கணும். தேர்தல் அறிவிக்கும் போது நான் எனக்கு தேர்தல் அறிவித்தால் திரு ஓபிஎஸ்க்கு ஆதரவா அவர் போட்டியிடும் போது எதிர ஒரே ஒரு பெட்டிஷன் வந்துறாதா? இப்ப இவ்வளவு பிரச்சனையில சசிகலா புஷ்பாவோட கணவர் வந்துட்டாரு, அவங்க வந்து தேர்தலுக்கு நாலு அப்ளிகேஷன் போட மாட்டாங்க. போட்டி இட்டால் கூட ஒருமித்த கருத்து கட்சியில் ஏற்பட்டா என்ன ஆகுது? எப்படி சார் வரும்? இல்லைங்க, ஒரு நிமிஷம். பொதுச் செயலாளருக்கு வந்து வெற்றி பெறும் அளவுக்கு வராதா? வெற்றி பெறும் அளவுக்கு வரவே முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன் வர முடியாது? ஏன் வர முடியல? ரெண்டு அணி ஒண்ணா சேர்ந்து சரியா புரிய வைக்க முயற்சி பண்றேன். நான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணி தான் வெற்றி பெறும்னே கொள்வோம். திரு பன்னீர்செல்வம் அவங்க அமிக்கபிளா வந்துதான் நடக்குதுன்னு. எடப்பாடி பழனிசாமி இவங்க வந்துட்டாங்க, பொதுச் செயலாளருக்கு வந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னா ஒருத்தர் வந்து பெட்டிஷன் போட்டாலும் 1.5 கோடி பேருக்கு நீங்க தேர்தல் நடத்தி ஆகணும். நடக்கிற காரியமா? ஐயா, நடத்தினால் ஹைப்போதெட்டிக்கல் நடத்தினாலும் என்ன ஆகும்? ரெண்டு இவர் ஆதரிச்சு அதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஒருத்தர் பொதுச் செயலாளர், ஒருத்தர் முதலமைச்சரா இருக்க போறாரு. தேர்தலுக்கே நாக்கு தள்ளி போச்சு. இல்லைங்க, இல்ல நீங்க 2.25 லட்சம் பேர் 1.5 கோடி பேருக்கு தேர்தல் நடத்துறதுக்கு ஆப்ஷன் பி என்ன? ஆப்ஷன் பி என்ன? கட்சியை திருப்பி இதே மாதிரி தகராறு பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு ஆட்சி இழக்கிறதா? என்ன ஆப்ஷன் உங்களுக்கு? நடைமுறை உண்மை, நடைமுறை நிஜம், அதை நோக்கி போலையா? மூணாவது ஆப்ஷன் நடைமுறை உண்மை, அதை நோக்கி போலையா? அது ஒரு நிமிஷம் இருங்க. நாளைக்கு வந்து இரண்டு தரப்பினரிடம் ஒரு சமரசம் ஏற்பட்டு விட்டால், ஏற்பட்டதுனாக்க ஒரு தரப்பிற்கு பொதுச் செயலாளர் பதவி, ஒரு அணியினருக்கு முதலமைச்சர் பதவி, இது வந்து ஏற்றுக்கொண்டு ஒரு சமரசம் ஏற்றுக்கொண்டு செய்து 4 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தலாம். இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆப்ஷன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். இன்னைக்கு திரு வெற்றிவேல் வந்து பேட்டி கொடுக்கும் போது அவர் அமைச்சர்களை பேசுற விட அதிகமா ஜெயக்குமாருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுத்தா கேட்கிறார். ஒரு நிமிஷம். காரணம் அங்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸ். எப்ப திரு எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதலமைச்சர் பேச்சு வந்ததோ அன்னைக்கு நைட் வெளியேறினவர் திரு செம்மலை. காரணம் லோக்கல் பாலிடிக்ஸ். தங்க தமிழ் செல்வம், காரணம் லோக்கல் பாலிடிக்ஸ். சோ நீங்க வந்து எந்த யார முதலமைச்சரா வச்சாலும் அதை எதிர்க்கிறதுக்கு 10 பேர் கிளம்பி வந்துருவாங்க, இருப்பாங்க. பட் உங்களுக்கு ஆப்ஷன் என்னங்க? சரி, நீங்க சண்டை போட்டுட்டு ஆட்சியை கழிச்சிட்டு போங்க, அவ்வளவுதானே ஆப்ஷன் உங்களுக்கு. லாஸ்ட் பாயிண்ட் இல்ல, ஆப்ஷன் 3 இருக்கு. ஆப்ஷன் 3 என்னன்னா, சப்போசிங் இந்த குடும்பத்தையும் திமுகவுடைய கட்சியும் அதிமுகவுடைய ஆட்சியும் நிலைநிறுத்த வேண்டுமானால் வந்து இவர்கள் குடும்பத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். திரு சி.வி. சண்முகம் சொல்லியிருக்கிறாரு. மறந்துவிட வேண்டியதில்லை, நம்ம பிப்ரவரி 7ஆம் தேதி இதே திரு சி.வி. சண்முகம் அவர்கள் போயஸ் தோட்டத்து இல்லத்துக்கு முன்னாடி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை துரோகி என்ற கடுமையான வார்த்தையை சொல்லி பயன்படுத்தி ஒரு ஆக்ரோஷமான குரலை அந்த இருள் நேரத்தில் சொல்லியிருந்தாரு. அந்த மாதிரி கட்சி விட்டு போயிட்டாருன்னு. தற்போது அவரும் கூட அதே குடும்பம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த விஷயத்தை முன்னிறுத்தினாலோ அதே விஷயத்தை திரு சி.வி. சண்முகம் அவர்கள் தற்போது முன்னிறுத்த காட்சியில் பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து என்ற விஷயத்தையும் கூட திரு சி.வி. சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் எந்த விஷயத்தை குறிப்பிட்டாரோ அதே விஷயம். தற்போது இன்னொரு முக்கியமான கேள்வி இருந்திருக்கு. அப்படியானால் திரு பன்னீர்செல்வம் அணியினுடைய நிலைமை என்ன? இவர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோடு வைத்து அவர்கள் போய்விடுவார்களா? அதை வச்சு அடுத்த கட்டமாக ஓட்டிவிட முடியுமா? திரு கே.சி. பழனிசாமி, நீங்க கண்கூடா பார்க்கிறீங்க, ஒரு பெரிய திருப்பம், ஒரு பெரிய திருப்பு முனை, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். இது உங்களுக்கே பலன் தரப்போகிறதா இல்லாட்டி உங்களை ஓரம் கட்ட போகிறதா அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி எழுகிறது. உங்களுடைய முதல் கட்ட பார்வை. நான் இதைத்தான் திரு ராமன் அவர்களும் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் நீங்க எல்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருந்த போது சொல்ல வந்தேன். இன்னும் அடுத்த வாரத்தில் நடக்க வேண்டிய விவாத பொருள்களை எல்லாம் நீங்க இப்பவே எடுத்துட்டு நீங்க பாருங்க. அடுத்த வருஷத்துல நடக்க வேண்டிய விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல அடுத்த வருஷம் யாரு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஓடி. திரு ஜெயக்குமார் அவர்கள் குறிப்பிட்டார், சட்டமன்றத்திலையும் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய பாராளுமன்றம் ஜெயிக்கணும்னா சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க 2019 வரைக்கும் யோசிக்கிறாங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு இந்த விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. சசிகலா குடும்பத்தை நாங்க தள்ளி சொல்லி சொல்லிட்டாங்க. அடுத்தது நிச்சயமா 2வது விஷயமும் நடக்கும். எது? அம்மா அவர்களின் மரணத்தை பற்றிய விசாரணையும் நிச்சயமாக நடக்கும். இன்றைக்கு இந்த தெளிவை இவர்களிடத்தில் இருந்து வேண்டும் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு மதியம் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதே போல ஜெயலலிதா மரணம் பற்றிய விசாரணை வந்து இதுவரைக்கும் யாரும் பேசல. அதை பத்தி நிச்சயமாக பேசுவார்கள், அது நடக்கும்.
அடுத்து எங்களோடு அவர்கள் பேசுவோம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இணைந்து பணியாற்றக்கூடிய இல்ல, இப்ப அவங்க டோன் மாறி போச்சு. நீங்க வந்தா பேசணும்ன்றாங்க. திரு ஜெயக்குமார் சொல்றாரு, திரு வீரமணி சொல்றாரு, அவங்க வந்தா பேசுவோம் சொல்லி சொல்றாரு. நாங்க எங்களுக்குள்ள நாங்க பேசுவோம். அது நான் யாரு எத்தனை அடி முன்னாடி பேசுறோங்கிறத பத்தி நம்ம இப்ப அதை பெருசு பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நிச்சயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த கருத்தை இவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார்களோ, இன்றைக்கு கேட்டிருந்தார்களோ, அதை இவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சார், நீங்க 2 வழக்குல தேர்தல் ஆணையத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறீங்க. ஒன்னு, பொதுச் செயலராக சசிகலா நியமனம் செல்லாதுன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஆதரவான கருத்து தான் அமைச்சர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதுல ஒரு தேர்தல் ஆணையம் சசிகலா பொதுச் செயலர் நியமிக்கப்பட்ட செல்லாதுங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு அடுத்த கட்டமாக தேர்தலை நோக்கி போக வேண்டியிருக்கும். ரெட்டலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிற வரும்போது நீங்களும் ஒத்த காலில் நிக்கிறீங்க, அவங்களும் ஒத்த காலில் நிக்கிறாங்க. அப்போ அது எந்த மாதிரி முடிவுக்கு வரும்? பொதுச் செயலாளர் பிரச்சனை இவர்கள் இவங்களோட பேசுவோன்னு சொல்றாங்க, இணைஞ்சு பேசுறாங்க. வெக்காவில ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல அதாவதுங்க, இப்ப நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். இது ஒரு விவாத பொருள் இல்ல. நீங்க எங்கிட்ட பேசுறீங்களா? என்னால உங்களுக்கு ஆக வேண்டியதும் இல்ல, உங்களால எனக்கு ஆக வேண்டியதும் இல்ல. நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன வேண்டுமோ அதை பேசுவோம். அவர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நேரடி, அவர் நல்ல மனுஷர், ரொம்ப அழகா சொன்னார். நான் பச்சையா நேரா சொல்லிடுறேங்க, அந்த குடும்பத்தை ஒதுக்கி வச்சுன்னு சொல்லிட்டு தினகரன் குடும்பத்தை சொல்றாரு. அதே போல மக்களுக்காக, இந்த நாட்டோட எதிர்பார்ப்புக்காக சொல்ல, அவர் கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைப்பதற்காக என்று ரொம்ப தெளிவா வெளிப்படையா சொல்லிட்டார். இதுல மக்கள் நாள் எங்க எனக்கு தெரியலையே. நீங்களும் சொல்றீங்க ஒரு நிலையான ஒரு ஆட்சி நடக்கணும். இந்த ஒரு ஆளுகிற கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை விலகணும். ஒரு அரசாங்கம் மக்களுடைய நலனை சார்ந்து மக்களுடைய மேம்பாட்டிற்காக அது நடக்கணும். திரு ரவீந்திரன் கேட்கிற ஒரு விஷயம், இந்த பிரச்சனை பற்றிய உங்களுடைய ரியாக்ஷன் பிளஸ் 122 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது இவங்கள்ட்ட கடைசியாக நம்ம பார்த்த போதுல சபாநாயகருடைய முடிவு, திரு தங்க தமிழ்ச்செல்வன், திரு வெற்றிவேல் இவங்களுடைய நிலைப்பாடு, திரு விஜயபாஸ்கருடைய கதி, இதுக்கெல்லாம் என்ன ஆகும்? பவர் யூனிட்ஸ்ங்கிற மாதிரி உங்க கவர்மெண்ட் ஸ்டேபிளா நிற்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியா ஓபிஎஸோட பார்கெனிங் பவர் குறைஞ்சிட்டு. ஓபிஎஸோட பார்கெனிங் பவர் மக்கள் மத்தியில் ஆன்டி சசிகலாங்கிற பிளாங்ல அவருக்கு கிடைச்ச செல்வாக்கு தான். சசிகலாவால முதலமைச்சர் பதவியை சசிகலாவை விட்டுட்டு இவங்களால வர முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப மக்கள் நம்ம கூட தான் நிற்பாங்க, சசிகலாவுக்கு எதிரான மக்கள் நம்ம கூட தான் நிற்பாங்க. சசிகலா மக்கள் எதிர்ப்புங்கிறது நம்ம உங்க கருத்து கணிப்பில் இதெல்லாம் உண்மையான ஒரு விவரம். ஸோ இப்போ பார்கெனிங் பவர்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி there is no other alternative எடப்பாடி பழனிசாமிங்கிற கருத்தை நான் சொன்னேன். அவர் இன்னைக்கு ஒரு கையர் கொண்டுல நிற்கிறார் பார்கெனிங்ல. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் ஓபிஎஸ் குரூப்புக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ண முடியும். ஓபிஎஸ் குரூப் எடப்பாடி பழனிசாமிக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு இருக்காது. நீங்க சொன்னீங்கல்ல 122 வரும்போது ஏன் பயப்படுறாங்க, அந்த நிலைமை இருக்காது. இல்ல, எனக்கு கேள்வி என்ன, இந்த 122ல ஒரு 5 பேர் தான் கூடுதலா இருக்காங்க, 117 தாண்டி ஒரு 5 பேர் தான் கூடுதலா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 4 பேர் என்ன செய்ய போறாங்க அப்படி கேள்வி எழும்போது, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 5 சீட்டு தான் கூட இருக்கு அப்படிங்கும்போது 117ல 1 தப்புனாலும் நிலைமை விபரீதமா போகும். குரூஷியல் இதுதான். ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இல்லாத பட்சத்தில் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் இருக்கும். இல்ல, நான் ஒரே ஒரு கேள்வி, ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் இருந்ததுனா தான் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் உள்ளதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. இன்னைக்குள்ள காலகட்டங்கள்ல, முந்தைய காலகட்டங்கள்ல ஈகோ இதுல இல்ல, இப்ப விஜயபாஸ்கர் ஒரு பிரதான பிரச்சனைக்கு உள்ளானவர். அவர் தேர்தலில் ஆர்கேனர் தேர்தலில் முறைகேடு பிரச்சனை அவங்க மேல வந்துச்சு, ரைடு பிரச்சனை வந்துச்சு. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் விசாரணையில முதல்ல விசாரிக்கப்பட்ட திரு விஜயபாஸ்கர் சொல்லி சொன்னாரு. விஜயபாஸ்கர் முதல்ல விசாரிக்கப்பட்ட திரு ஓபிஎஸ் சொன்னாரு. ஸ்டாண்ட் பையா பன்னீர்செல்வத்திட்ட 11 எம்எல்ஏக்கள் இருக்காங்க இல்லையா, அது ப்ரொடெக்ட் பண்ணும்ல. கவர்மெண்ட் விடுறதுக்குள்ள வாய்ப்புகள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு ஓபிஎஸ் ஆதரவு தெரிவிப்பாருன்னு சொல்றீங்களா? நிச்சயமா ஓபிஎஸ் அதுல தெரிவிக்கலனா கூட எம்எல்ஏக்கள் இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்துரும். அதுல ஓபிஎஸ் மீறி எம்எல்ஏக்கள் முடிவெடுக்கிற சூழல் வரும். ஏன்னா எடப்பாடிக்கு மைனஸ் சசிகலா தான். எடப்பாடிக்கு மைனஸ் சசிகலா, டிடிவி தினகரன் தான். அது இல்ல. அதனால மற்ற எம்எல்ஏக்களுக்கு ஓபிஎஸ் ரொம்ப முரண்டு பிடிச்சாங்கன்னா எம்எல்ஏக்கள் இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுப்பாங்க. நிச்சயமா அந்த 12 பேர் எப்பவுமே ஒத்துமையா இருப்பாங்க இனிமே அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு அவங்களுடைய கோரிக்கை 2. ஏன்னா அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு ஆறுகுட்டி அவர்களோ இல்ல மற்ற எம்எல்ஏகளோ எதிர்பார்ப்பு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. சசிகலாவை அந்த குடும்பத்தை எதிர்த்தாங்க. திரு ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு விசாரணை வேண்டும்ங்கிறத ஆதரிச்சாங்க எல்லாம். அதனால இனிமே அவங்க அதே மாதிரி திரு ஓபிஎஸ் இப்ப நான் முதலமைச்சர் ஆக்குனாதான் என்ன முதலமைச்சர் அவர் தவிர்த்த 11 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது அவர் தவிர்த்த 11 எம்எல்ஏக்கள் அவருடைய ஆதரவு கூட இந்த ஆட்சி கிடைக்கலாம்னு சொல்றீங்க. இல்ல இப்போ அவருடைய ஆதரவு இல்லாமலேயே இப்ப இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த 122 117 118க்கு அதிகமாக அவர்கள் ஆதரவு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால்
இனிமே வந்து பிரஷரே வந்து ஓபிஎஸ் மேல தான் பிரஷர் போகுமே தவிர இவர்களுக்கு மேல பிரஷர் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து இந்த இந்த ஆட்சி மேல, இந்த இண்டிவிஜுவல்ஸ், இந்த அரசுல இருக்கிற இண்டிவிஜுவல்ஸ் மேல ஒன்றும் பெரிய எதிர்ப்பு மக்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரிய ஆதரவாக அவங்க நினைக்காம இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு ஓபிஎஸ்ஸிடம் இருக்கும் தலைவர்களுக்கு மீது ஒரு பெரிய ஒரு பற்றும் இவர்கள் மீது ஒரு பெரிய கோபமும் இருக்கிற மாதிரி இல்ல. அந்த எலிமெண்ட் திரு ரவீந்திரன் சொன்ன மாதிரி திருமதி சசிகலாங்கிறவங்க மேல இருந்த அந்த குடும்பத்தின் மீது இருந்த எதிர்ப்பு இருந்தது. இப்ப இவங்க விலைக்கு வந்துட்டாங்க. டெக்னிக்கலா சில விஷயங்கள் பார்க்கணும் இல்லையா? அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையத்துடைய கணக்கிலே தொடர்பவர் சசிகலா. இரட்டலை சின்னம் பற்றி நோட்டீஸ் வந்து சசிகலா அனுப்புறாங்க. இல்ல ஒரு நிமிஷம் வந்துறேன். டிஸ்பியூட்ல தான் இருக்கு. அது வந்து அவங்க வந்து அவங்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரு டிடி விஜயன் துணை பொதுச் செயலாளர் தன்னால போயிருது, அதுவும் போயிட்டு ஓகே. ஆனால் கட்சியை என்ன இருக்கு, பொதுச் செயலாளர் இல்லாத சூழ்நிலையில கட்சியை மூத்த நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் தொடர்வார்கள் இருக்கு கட்சியுடைய சட்டத்திட்டத்தில். அப்ப நான் தான் பொருளாளர் திரு பன்னீர்செல்வம் சொல்வாரு, நான் தான் அவைத் தலைவர் திரு மதுசூதன் சொல்வாரு. ஏன்னா அவரால் நீக்கப்படும் செல்லாது. இங்க ஒரு பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் இருக்காரு, அங்க ஒரு பொருளாளர் ஓ பன்னீர்செல்வம் இருக்காரு, இங்க ஒரு அவைத் தலைவர் இருக்காரு, அங்க ஒரு அவைத் தலைவர் மதுசூதன் இருக்காரு. நீங்க அடிப்படையா ஒண்ணு பார்க்கணும். பிரதானமாக இந்த இரு அணிகளுக்கும் ஒரு மேஜர் முரண்பாடு விஷயம் இந்த குடும்பத்தினுடைய தலையீடு. இப்ப அந்த மேஜர் முரண்பாடு வந்து நம்ம நீக்கப்பட்டு விட்ட பிறகு இனிமேல் வந்து இரண்டு தரப்பும் சமரசம் செய்து கொள்வதுதான் அவங்க ரெண்டு பேருக்குமே நல்லது. இப்போ இவங்க வந்து எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாதான் நான் வந்து போய் பேசுவேன், இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன்னு சொன்னா மக்கள் வந்து பரவாயில்லைங்க இவர் எடப்பாடியே இருந்துட்டு போட்டோம், இந்த ஆட்சியை நடந்துட்டு போட்டோம்னு சொல்லதான் சொல்லுவாங்க தவிர ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆகணும்னு மக்கள் முன்னும் போராட்டம் நடத்த போறது இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தினுடைய தலையீடு தான் பிரதான ஒரு ஆன்டி போக்கஸா இருந்ததே தவிர இப்ப அது இல்லாத வரைக்கும் அவர் திரு ஜெயக்குமார் இருந்தா இருந்துட்டு போறாரு. அவரும் மூத்த அமைச்சர், 91 அமைச்சரா இருந்திருக்காரு, ஜெயலலிதா ஆட்சியில பலமுறை இருந்திருக்காரு, எடப்பாடி 89 இருந்து இருக்கிறாரு. என்ன பிரச்சனை? அதனால உங்களுக்கு இனிமே வந்து இந்த அஸ்யூமிங் இந்த 118 எண்ணிக்கை இவர்களிடம் இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது அதுக்கு ஒரு 2-3 குறைஞ்சாக்க இந்த 12 நபர்கள் இங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களிருந்து சிலரும் வந்து அந்த தரப்புக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இனிமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் பண்றதா ரெண்டு தரப்புக்கும் நல்லது. திரு ஓபிஎஸும் ஏதேனும் ஒரு விட்டு கொடுத்தாதான் வந்து ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ். திரு விஜயவர்மன், சாமானியனுடைய குரலுக்கு மரியாதை இந்த இடத்துல நிச்சயமா இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க கண் முன்னாடி பார்த்துட்டே இருக்கும்போது நடந்த இந்த டெவலப்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த அதிமுக பிளவு ஏற்பட்டப்போ வந்து அந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அந்த தகவல்கள் எப்படி இருந்துச்சுன்னா ஓபிஎஸ் வெர்சஸ் இபிஎஸ், ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படிங்கிற மாதிரியான சமூக வலைதளங்களில் அதான விவாதம் நடந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது பெரும்பாலான சப்போர்ட் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் வந்து சசிகலா குடும்பத்திலேருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஓபிஎஸ்க்கு வந்துச்சு. இப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இபிஎஸும் அவங்களிருந்து விலகி வந்தனால ஒருவேளை எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களோட ஆதரவு திரும்பும் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம். இன்னொன்று டாக்டர் சுமன் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் விலகினாலும் பாக்கி இருக்க 11 பேர் இங்கே வந்து சேர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகிடும். இப்போ வலு அதிகமாகும் போது பொதுமக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்பம் தலையிடாத ஒரு ஆட்சியை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ அது இபிஎஸ் கிட்டே இருக்குங்கிறதுப்போ பொதுமக்கள்கிட்ட அதுக்கான ஆதரவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இது வந்து தேர்தலையும் கூட இவங்களுக்கு சாதகமாக எதிரொலிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தலில் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா ஏன்னா உங்களுக்கு வந்து 2 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வந்தாகணும். அப்போ வந்து இவங்க வந்து ஒருமித்த கட்சியா இருந்து சசிகலா குடும்பம் இல்லாம இவங்க அதிமுக தேர்தல் எதிர்கொள்றது அப்படின்னு ஆச்சுன்னா இவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்களுடைய ஆதரவுங்கிறது அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். இல்ல, அதற்கான வாய்ப்புகள் வந்து கம்மி. ஏன் அப்படின்னா இந்த 2 மாசத்துக்குள்ளே நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு கட்சிக்குள்ள. அப்படி இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தல் அவங்க இந்த புதுசாக ஒரு அதிமுக அணிக்கு வாக்களித்தாலும் அதுக்கப்புறம் அங்கே என்ன குளறுபடி வருங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு ஐயப்பாடாவே இருக்குங்கிறது கருதுறேன். ஸோ தேர்தலில் வந்து அவங்களுக்கு பலன் அளிக்காது, இந்த சமரசமோ இந்த சமாதானமோ ஒன்றுபட்டு செயல்படுறதோ அவங்களுக்கு பலன் அளிக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த 4 வருஷத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மக்களோட ஆதரவு இருக்கும். அதற்கப்புறம் வந்து அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, திரு புகழேந்தி, நீங்க குறுக்கிட விரும்புனீங்க. அதிகமான அதிர்ச்சியில் அதிகமான பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் திரு புகழேந்தி தான் இருக்காரு நினைக்கிறேன். நான் வந்து அதிர்ச்சி அடைகிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் எதுவும் நடக்கும், எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் நடக்கும்ன்றது உண்மை. ஆனால் எனக்கு வருத்தமெல்லாம் திரு ஜெயக்குமார் அவர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாத்தையும் கேட்டோம், எல்லா மாவட்ட செயலாளரையும் கேட்டோம், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினரையும் கேட்டோம், எல்லா ராஜ்யசபா எம்பியும் கேட்டோம், 1.5 கோடி தொண்டர்களையும் கேட்டோம், இதுதான் முடிவுன்னு சொன்னார். பார்த்தீங்களா, அங்கே தான் வருத்தம். நான் ஒரு நிர்வாகி, என்னை கேட்கல. ஒரு மாநில செயலாளர், இங்கே கட்சி இருக்கு, இங்கே ஒரு 30-33 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கோம், நிர்வாகிகள் இருக்கோம், கேட்கல. எந்த ஸ்டேட்டையும் கேட்கல, புதுவையை கேட்கல. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜாலியாக சாயங்காலம் ஃபோனில் பேசியிருக்காங்க, கேட்கல. நீங்கள் என்ன ஒரு செயற்குழுவை கூட்டி
எல்லாரையும் வர சொல்லி அங்க பேசி முடிவு எடுத்திருக்கலாமே. ஒரு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் யாரோ ஒரு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? செயற்குழு கூட்டுறதுக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? கூட்ட வேண்டியது பொதுச்செயலாளர் அதிகாரம் துணை பொதுச்செயலாளர் இருக்கு. அந்த ரெண்டு பேரும் இதுதானே பிரச்சனையே. ஆமா சொல் கரெக்ட் சொல்ல வேண்டியதானே. துணை பொதுச் செயலாளர் அர்ஜென்ட்டா கூட்ட வேண்டியிருக்கு. கூட்ட சொல்லிட்டாங்களே கேட்கலாமே. அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்கல, நீங்க கேட்கலாமே. துணை பொதுச் செயலாளர் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டாங்களே. இல்ல இறங்கி நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா எல்லாரும் ஏத்துக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரா? தப்பு சார். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சியில கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவு வேர்வை சிந்திய ரத்தம் சிந்திய இந்த வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் கோடிக்கணக்கில் இருக்கான்றது உண்மை. ஆனா எங்கேயோ அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசி கீழே முடிவு பண்ணிட்டு போயிடுவீங்களா நீங்க? நான் இந்த கட்சியில அரசு கட்டில இல்ல, இந்த கட்சியால சம்பாதிக்கல, எல்லாமும் தெரியும். காலம் பதில் சொல்லும். ஏன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ஒரு துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் டிடிவி தினகரனை யூஸ் பண்ணிட்டு போற இடத்தெல்லாம் பின்னாடியே போய் ஓட்டு கேட்டு இவரை போன்ற நல்ல மனிதர் இல்லவே இல்லை, இவர்தான் தங்கம் என்றெல்லாம் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் சேஞ்ச் ஆகிறீங்க. உங்க தலைப்புல தந்தி டிவியில கொடுத்திருந்தீங்க அழகா, இது பதவிக்காகவா அப்படின்னு சொல்லி. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆகவே எங்களை கேட்காமல் கூட்டப்படாமல் அவர்கள் எடுத்த முடிவு சரியான முடிவு அல்ல. அதை மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் திரு விஜயவர்மன் சாமானியருடைய பிரதிநிதியாக நீண்ட நேரமாக விவாதத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய திரு விஜயவர்மன் கேட்க ஒரு விஷயம். திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் அமைச்சர் சொல்றாங்க, பேச்சுவார்த்தைங்கிறது டிவியில் நடக்கிற விவாதம் மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு போயிட்டீங்க. நேற்று திரு ஓஎஸ் மணியன் சொன்னார், எல்லாருமே உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம், அமிக்கபலான டிசிஷனுக்கு வர்றோம் அப்படின்னு. இன்னைக்கு அதே திரு ஓஎஸ் மணியன் சொல்றாரு, இந்த பேட்டிக்கு பிறகு திரு பன்னீர்செல்வம் இன்னைக்கு 2வது முறையாக பேட்டி கொடுத்த பிறகு முதல்ல பேச்சுவார்த்தைக்கான இலக்கணம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ஸோ பதவியில் இவங்க உடம்பு பிடியா இருக்கிறாங்க, இது இறங்கி வர்றதுக்கான வழி இல்லை, நாங்கள் நிறைய ரிஸ்க் எடுத்து கூட நீங்கள் சமரசம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு இந்த தரப்புலேருந்து திரு ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு எச்சரிக்கை விடப்படுகிறதா, ஒரு வருத்தம் வேதனை பகிரப்படுன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி தான் பார்க்கணுங்கிறது பொதுமக்களுடைய பார்வையில் அப்படி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாம். எப்படின்னா டிடிவி தினகரன் ஆர்கே நகர் தொகுதியில் 89 கோடி செலவு பண்ணார் அப்படிங்கிறது அங்கே தேர்தல் அப்போ கையில் அங்கே கிடச்சதுங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இப்போது அந்த டெல்லியில் 50 கோடி அங்கே சின்னம் வாங்குறதுக்காக அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆட்சியின் பின்புலத்தில் இருக்கிறவர் 100 கோடிகள் செலவு பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஆட்சியின் பின்புலத்திலே அவர் அவ்வளவு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்தால் அவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். அங்கே இருக்க அமைச்சர்களுக்கோ இல்லை நமக்கோ அங்கே சரியான பங்கீடு கிடைக்காதுங்கிறத ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்களோங்கிறது மக்களுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கள ஓரம் கட்டிட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்துக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி நடத்தலாங்கிற மாதிரியான ஒரு பார்வையாக இது இருக்குது. அதுக்கு 2 பாயிண்ட். ஒன்று, இந்த 89 கோடி செலவழிச்சாருங்கிறதோ 50 கோடி கொடுத்தாரு அப்படிங்கிறதோ இன்னும் எங்கேயுமே நிறுவனம் ஆகலை. ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. ரொம்ப ஆரம்ப கட்டங்களில் ஒரு பூர்வாங்க முகாந்தரம் கூட இருக்குதா அப்படின்னு விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். பட் நீங்கள் சொல்கிறது பணம் சம்பாதிக்கான முயற்சியில் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. ஏன்னா 2 மாசமா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லை, அவங்க 2 சண்டை போட்டது சசிகலா குடும்பத்தை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த நோக்கத்தில் 2 பேருக்கு உடன்பாடு வந்துருச்சு. நீங்கள் ஏன் பார்க்கக்கூடாது? இது சம்பாதிக்கிறக்கா பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கூடாது, நம்ம சம்பாதிப்போன்னு முடிவு பண்ணி வராங்கன்னு எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, இப்போ அவங்க தள்ளி வச்சுட்டு சசிகலா குடும்பத்தை தள்ளி வச்சுட்டு நம்ம உள்ளே வரணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறாங்க.